தி மிஸ்ஸிங் லீட் 2 பகுதி. இரகசியங்கள் மற்றும் தியாகங்கள். எஃப். பி. ஐ. யுடன் தனது புதிய பாத்திரத்தில் குடியேறிய நிர்மலா பாரட். தேசிய குற்ற வலைப்பின்னல்களின் சிக்கல்களில் தன்னை விரைவாக மூழ்கடித்தார். அவளுடைய நற்பெயர் அவளுக்கு முந்தியது. அவளுடைய குழு அவளுடைய நிபுணத்துவத்தையும் தலைமைத்துவத்தையும் மதித்தது. இருப்பினும் புதிய சூழல் அதன் சொந்த சவால்களையும் சூழ்ச்சிகளையும் முன்வைத்தது. ஒரு நாள் காலையில் நிர்மலாவுக்கு முக்கியமானது என்று குறிக்கப்பட்ட ஒரு ரகசிய ஆவணம் கிடைத்தது. இது தி புரோக்கர் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு புதிரான நபரை விவரித்தது. அவர் நாடு முழுவதும் அதிக அளவிலான குற்றவியல் ஒப்பந்தங்களை திட்டமிடுவதாக நம்பப்படுகிறது. எஃப். பி. ஐக்கு தி புரோக்கரை பற்றிய வரையறுக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமே இருந்தன. மேலும் நிர்மலாவின் பணிக்குழு அவரது செயல்பாடுகளை வெளிக்கொணரவும் அகற்றவும் நியமிக்கப்பட்டது. நிர்மலா தனது குழுவை ஒரு விளக்கக்காட்சிக்கு கூட்டிச் சென்றார். தரகர் எங்கள் புதிய இலக்கு என்று அவர் அறிவித்தார். அவர் மழுப்பலானவர். அவருடைய நெட்வொர்க் மிகவும் பெரியது. நாம் உளவுத்துறையை சேகரிக்க வேண்டும். பணத்தை பின்தொடர வேண்டும். மேலும் அவரது இயக்கங்களை கண்காணிக்க வேண்டும். அவரது குழுவில் ஆய்வாளர்கள், கள முகவர்கள் மற்றும் இணைய வல்லுநர்கள் உள்ளனர். அனைவரும் சவாலை ஏற்க தயாராக உள்ளனர். அவர்களில் ஸ்பெஷல் ஏஜென்ட் ரேச்சல் மூர். ஒரு அனுபவமிக்க புலனாய்வாளர். ரகசிய வேலைகளில் திறமையுடன் இருந்தார். தி புரோக்கரை பற்றிய வதந்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ரேச்சல் கூறினார். அவர் தனது விவேகம் மற்றும் பல படிகள் முன்னேறும் திறனுக்காக அறியப்பட்டவர். நிர்மலா தலையசைத்தாள். அதனால் தான் நாம் இன்னும் உன்னிப்பாக இருக்க வேண்டும். அவருடைய தெரிந்த கூட்டாளிகள் மற்றும் சமீபத்திய பரிவர்த்தனைகளை கண்டுபிடிப்பதன் மூலம் தொடங்குவோம். அடுத்த சில வாரங்களில் குழு அயராது உழைத்து தகவல்களின் துண்டுகளை ஒன்றாக இணைத்தது. புரோக்கரின் செயல்பாடுகள் நம்ப முடியாத அளவிற்கு அதிநவீனமானவை. ஷில் நிறுவனங்கள் மற்றும் மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்புகளை பயன்படுத்தி கண்டறிதலை தவிர்ப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். இது பூனை மற்றும் எலியின் விளையாட்டாகும். மேலும் மறைந்திருப்பதில் தரகர் ஒரு சிறந்தவராக இருந்தார். ஒரு மாலை நிர்மலா சமீபத்திய இண்டெல்லை மதிப்பாய்வு செய்தபோது. அவரது தனிப்பட்ட சாதனத்தில் மறைகுறியாக்கப்பட்ட செய்தி வந்தது. இது ஒரு அனாமதேய மூலத்திலிருந்து தி புரோக்கரில் உள்ள தகவல் இருப்பதாக கூறுகிறது. நள்ளிரவில் தனிமையான ஓட்டலில் தனியாக சந்திக்கும்படி அந்த செய்தி அவளை அறிவுறுத்தியது. நிர்மலா தனது குழுவிற்கு தெரிவிக்கலாமா என்று விவாதித்தார். ஆனால் மேலும் உறுதியான தகவல் கிடைக்கும் வரை அதை விவேகமாக வைத்திருக்க முடிவு செய்தார். நள்ளிரவில் மங்கலான வெளிச்சத்தில் இருந்த இடத்தை ஸ்கேன் செய்து கொண்டே கஃபேக்கு வந்தாள். முக்காடு போட்ட ஜாக்கெட்டில் ஒரு உருவம் ஒரு மூலையில் மேசையில் அமர்ந்து. அவளை சேரும்படி சைகை செய்தது. நிர்மலா நெருங்கியதும் அந்த உருவம் பேட்டை தாழ்த்தியது. ஒரு பழக்கமான முகத்தை வெளிப்படுத்தியது. லூகா தி ரெவனண்டை வீழ்த்த அவளுக்கு உதவிய தகவல். லூகா அவள் ஆச்சரியமாக சொன்னாள். நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள். என்னால் விலகி இருக்க முடியவில்லை என்று லூகா பதிலளித்தார். அவரது குரல் தாழ்ந்தது. நாங்கள் செய்ததற்கு பிறகு எனக்கு ஏதோ பெரிய விஷயம் கிடைத்தது. தரகர் முன்னோடியில்லாத ஒன்றை திட்டமிடுகிறார். குற்றவாளி பாதாள உலகில் அதிகார சமநிலையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒப்பந்தம். உங்களிடம் ஆதாரம் இருக்கிறதா. நிர்மலா கண்களை சுருக்கிக் கொண்டு கேட்டாள். லூகா ஒரு யுஎஸ்பி டிரைவை டேபிளுக்கு குறுக்கே விட்டார். உங்களுக்கு தேவையான அனைத்தும் அங்கே உள்ளன. ஆனால் கவனமாக இருங்கள். தரகருக்கு எல்லா இடங்களிலும் கண்கள் உள்ளன. நிர்மலா டிரைவை பாக்கெட்டில் போட்டுக் கொண்டாள். நன்றி லூகா. நீங்கள் பாதுகாக்கப்படுவதை நான் உறுதி செய்கிறேன். அலுவலகம் திரும்பிய நிர்மலாவும் அவரது குழுவினரும் யுஎஸ்பி டிரைவில் உள்ள தரவுகளை ஆய்வு செய்தனர். பல குற்றவியல் அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு பாரிய ஆயுத ஒப்பந்தத்திற்கான விரிவான திட்டங்களை அது கொண்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் ஒரு சிறிய நகரத்தின் புறநகரில் உள்ள தொலைதூர கிடங்கில் நடைபெறுவதாக இருந்தது. நாம் வேகமாக செல்ல வேண்டும். நிர்மலா அறிவுறுத்தினார். தரகரை செயலில் பிடிக்க இது எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். இந்த நடவடிக்கைக்கு தயாராக உள்ளூர் சட்ட அமலாக்கத்துடன் ஒருங்கிணைத்து குழு திரட்டியது. அவர்கள் கிடங்கை நெருங்கியதும் பதற்றம் அதிகமாக இருந்தது. புரோக்கரை பிடிக்கவும் அவனது நெட்வொர்க்கை அழிக்கவும் அவர்கள் ஒரு ஷாட் வைத்திருந்தனர். இருளின் மறைவின் கீழ் அவர்கள் கிடங்கை சுற்றி வளைத்தனர். நிர்மலா மற்றும் ரேச்சல் ஆகியோர் நுழைவு குழுவை வழிநடத்தினர். கட்டிடத்தை துல்லியமாக உடைத்தனர். உள்ளே ஆயுத பெட்டிகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய ஒரு குழுவை கண்டனர். கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது. ஆனால் முகவர்களின் பயிற்சி மற்றும் ஒருங்கிணைப்பு அவர்களுக்கு மேலிடம் கொடுத்தது.
தூசி படிந்தவுடன் நிர்மலா முதுகில் ஒரு உருவம் நழுவுவதைக் கண்டாள். இதயம் படபடவென அவள் பின்தொடர்ந்தாள். துரத்தல் அவளை ஒரு சந்துகளின் பிரமை வழியாக அழைத்துச் சென்றது. அவள் தி புரோக்கரை ஒரு டெட் என் தெருவில் மூலைவிட்டாள். எண்ட் ஆஃப் தி லைன் என்றாள் நிர்மலா. தன் துப்பாக்கி அவன் மீது பயிற்சி பெற்றது. தரகர் மெதுவாக திரும்பினார். முகத்தில் குளிர்ச்சியான புன்னகை. துப்பறியும் பாரட். நீ விடாப்பிடியாக இருக்கிறாய். அதை நான் உனக்கு தருகிறேன். செயலை கைவிடு. அது முடிந்துவிட்டது. நிர்மலா பதிலளித்து எச்சரிக்கையுடன் முன்னேறினாள். அவர் கைகளை உயர்த்தினார். அவர் கண்களில் எதிர்ப்பின் பிரகாசம். என்னை பிடிப்பது எதையும் மாற்றும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? என் இடத்தை பிடிக்க இன்னொருவர் எப்போதும் இருப்பார். இருக்கலாம் என்று நிர்மலா அவனை கட்டிப்பிடித்தாள். ஆனால் நீங்கள் இனி சரங்களை இழுக்க மாட்டீர்கள். மீண்டும் எஃப். பி. ஐ. தலைமையகத்தில் அணி வெற்றியை கொண்டாடியது. புரோக்கரின் பிடிப்பு மற்றும் ஆயுதக் கிடங்கு கைப்பற்றப்பட்டது ஆகியவை குற்றவியல் பாதாள உலகத்திற்கு குறிப்பிடத்தக்க அடிகளாகும். ஒரு பேரழிவை தடுத்ததை அறிந்த நிர்மலா ஒரு சாதனையை உணர்ந்தாள். இருப்பினும் கொண்டாட்டங்கள் குறைந்துவிட்டதால் இது ஆரம்பம் மட்டுமே என்ற உணர்வை நிர்மலாவால் அசைக்க முடியவில்லை. கிரிமினல் நெட்வொர்க்குகள் ஹைட்ராஸ் போல இருந்தன. ஒரு தலையை வெட்டி மற்றொன்று அதன் இடத்தை பிடிக்கும். எப்பொழுதும் செய்ய அதிக வேலைகள் இருக்கும். போராடுவதற்கு அதிக போர்கள் இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். வீடு திரும்பிய நிர்மலா எமிலி தனக்காக காத்திருந்ததைக் கண்டாள். அவள் கண்களில் கவலை. ஆபரேஷன் பற்றி கேள்விப்பட்டேன். நலமா? நான் நன்றாக இருக்கிறேன். நிர்மலா அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். நாங்கள் அவரை பெற்றோம். ஆனால் செய்ய இன்னும் நிறைய இருக்கிறது. நிர்மலாவின் பொறுப்பின் கணத்தை புரிந்துகொண்டு எமிலி தலையசைத்தாள். நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் என்று எனக்கு உறுதியளிக்கவும். நான் சத்தியம் செய்கிறேன் என்றாள் நிர்மலா அவளை நெருங்கி. நீங்கள் இல்லாமல் என்னால் இதை செய்ய முடியாது. அவர்கள் ஒன்றாக நின்றபோது நிர்மலா ஒரு புதிய நோக்கத்தை உணர்ந்தார். பயணம் வெகு தொலைவில் இருந்தது. ஆனால் அவள் அடுத்து வருவதற்கு தயாராக இருந்தாள். எமிலிக்கு பக்கபாலமாக இருந்ததாலும் அவரது அணியினரின் அசைக்க முடியாத ஆதரவுடனும் அவர் வரவிருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். விடுபட்ட ஈயம் அவர்களை இருள் மற்றும் ஆபத்து வழியாக அழைத்துச் சென்றது. ஆனால் அது விசுவாசம் மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் பிணைப்புகளையும் உருவாக்கியது. அவர்கள் ஒன்றாக நின்றால் எந்த தடையையும் தாண்டிச் செல்ல முடியும் என்பது நிர்மலாவுக்கு தெரியும். எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருந்தது. ஆனால் அது நம்பிக்கையாலும் புதிய தொடக்கங்களின் வாக்குறுதியாலும் நிரப்பப்பட்டது. இறுதி முடிச்சை அவிழ்ப்பது. தடுப்பு கம்பிகளுக்கு பின்னால் உள்ள புரோக்கருடன் நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் ஒரு அரிய நிம்மதியை உணர்ந்தனர். பிடிபட்டது குற்றவியல் பாதாள உலகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அடியை கொடுத்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தரகர் கைது செய்யப்பட்டதில் இருந்து வீழ்ச்சி வெகு தொலைவில் உள்ளது என்பது தெளிவாகியது. ஆபரேஷன் நடந்த சில நாட்களில் ரெய்டின் போது சேகரிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை செயல்படுத்த நிர்மலா குழுவினர் அயராது உழைத்தனர். ஒவ்வொரு தரவுகளும் குற்றச் செயல்களின் ஆழமான அடுக்குகளை சுட்டிக்காட்டுகின்றன. இது தரகர் பின்னி இருந்த சிக்கலான வலையை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாள் மதியம் நிர்மலா தனது அலுவலகத்திற்கு எதிர்பாராத ஒரு வருகையாளரை பெற்றார். லூகா. தெருக்களில் சில சலசலப்புகள் இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று அவர் தனது குரலை தாழ்த்தி கூறினார். தரகரின் கைது ஒரு சக்தி வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் அது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. நிர்மலா நிலைமையின் தீவிரத்தை புரிந்துகொண்டு தலையசைத்தாள். எவ்வளவு எதிர்பார்த்தோம். இன்னும் என்ன வைத்திருக்கிறாய்? லூகா ஒரு தேய்ந்த நோட்டு புத்தகத்தை அவளிடம் கொடுத்தாள். இது எனது ரகசிய காலத்தின் குறிப்புகளை கொண்டுள்ளது. இது ஆயுத ஒப்பந்தத்தை பற்றியது மட்டுமல்ல. பெரிய ஒன்று உள்ளது. நமது எல்லைகளுக்கு அப்பால் பரவியிருக்கும் ஒரு நெட்வொர்க். பக்கங்களை புரட்ட நிர்மலாவின் கண்கள் விரிந்தன. லூகாவின் சர்வதேச குற்ற சிண்டிகேட்களுடன் விரிவான தொடர்பை குறிப்பிடுகிறார் மற்றும் உலகளாவிய நடவடிக்கைகளை திட்டமிடுவதாக தோன்றிய தி ஆர்கிடெக்ட் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு மர்மமான நபரை குறிப்பிடுகிறார். இந்த கட்டிடக் கலைஞர். இவரை பற்றி இன்னும் ஏதாவது தகவல் இருக்கிறதா? நிர்மலா கேட்டாள். வதந்திகள் மட்டுமே. லூகா பதிலளித்தார். ஆனால் நான் சேகரித்தவற்றிலிருந்து தரகர் படத்திலிருந்து வெளியேறிவிட்டதால் அவர்தான் சரங்களை இழுக்கிறார். அவர்களின் சண்டை இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை நிர்மலா உணர்ந்தாள். நன்றி லூகா. இது விலைமதிப்பற்றது. நிர்மலா உடனடியாக தனது குழுவுடன் ஒரு கூட்டத்தை அழைத்தார். புதிய அறிவை பகிர்ந்து கொண்டார். நாங்கள் ஆரம்பத்தில் நினைத்ததை விட பெரிய நெட்வொர்க்கை கையாளுகிறோம் என்று அவர் கூறினார்.
இப்போது எங்கள் கவனம் இந்த செயல்பாட்டை கண்டறிவதற்கும் அகற்றுவதற்கும் மாறுகிறது. நாங்கள் கட்டிடக் கலைஞரை கண்டுபிடிக்க வேண்டும். ஸ்பெஷல் ஏஜென்ட் ரேச்சல் மூர் எப்போதும் மூலோபாயவாதி. தரகரின் சர்வதேச தொடர்புகளை கண்டறிவதன் மூலம் தொடங்குமாறு பரிந்துரைத்தார். அவரது நெட்வொர்க்கை நாம் வரைபடமாக்க முடிந்தால். கட்டிடக் கலைஞரின் செல்வாக்கை நாம் அடையாளம் காண முடியும். குழு அவர்களின் முயற்சிகளை பிரித்தது. நிதி பரிவர்த்தனைகள், கண்காணிப்பு காட்சிகள் மற்றும் தகவல் தொடர்பு பதிவுகளை கண்காணித்தது. அவர்கள் ஆழமாக தோண்டியபோது தி புரோக்கருக்கும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு செயல்பாட்டாளர்களுக்கும் இடையில் பரிமாற்றப்பட்ட மறைகுறியாக்கப்பட்ட செய்திகளின் வரிசையை அவர்கள் கண்டுபிடித்தனர். நிர்மலாவும் ரேச்சலும் செய்திகளை மறைகுறியாக்க சைபர் குழுவுடன் நெருக்கமாக பணியாற்றினர். அவர்களில் ஒருவர் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு துறைமுகத்திற்கு வரவிருந்த சட்டவிரோத பொருட்களின் ஏற்றுமதியை வெளிப்படுத்தினார். கட்டிடக் கலைஞரின் செயல்பாடுகளில் இது ஒரு சாத்தியமான முன்னணி. நாங்கள் சர்வதேசத்திற்கு செல்வது போல் தெரிகிறது என்று நிர்மலா கூறினார். கேப்டன் அல்வாரஸுக்கு விளக்கமளித்தார். இந்த கப்பலை இடைமறித்து இன்டெல்லை சேகரிக்க நாங்கள் இன்டர்போல் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும். ஏற்பாடுகள் துரிதமாக செய்யப்பட்டு நிர்மலா, ரேச்சல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஜெண்டுகள் குழு ஐரோப்பாவிற்கு பறந்தது. துல்லியமான ஒருங்கிணைப்பு மற்றும் விவேகம் தேவைப்படும் இந்த அறுவை சிகிச்சை நுட்பமானது. வந்தவுடன் அவர்கள் துறைமுகத்தில் கண்காணிப்பை அமைப்பதற்காக இன்டர்போல் முகவர்கள் மற்றும் உள்ளூர் சட்ட அமலாக்கத்துடன் தொடர்பு கொண்டனர். கப்பலின் வருகையின் இரவு குழு அதிக எச்சரிக்கையுடன் இருந்தது. ஒரு கொள்கலன் கப்பல் நிறுத்தப்படுவதையும் அதன் சரக்குகள் சந்தேகத்திற்கிடமான முறையில் பாதுகாக்கப்படுவதையும் அவர்கள் பார்த்தார்கள். கண்டெய்னர்கள் இறக்கப்பட்டதும் நிர்மலா உள்ளே செல்ல சிக்னல் கொடுத்தார். கடுமையான மோதல் ஏற்பட்டது. ஆனால் FBI, இன்டர்போல் மற்றும் உள்ளூர் காவல்துறையின் ஒருங்கிணைந்த படைகள் சந்தேக நபர்களை விரைவாக கைப்பற்றின. ஒரு கொள்கலன் உள்ளே அவர்கள் சட்டவிரோத ஆயுதங்கள் மட்டுமல்ல. கட்டிடக் கலைஞருடன் இணைக்கப்பட்ட ஆவணங்களையும் கண்டுபிடித்தனர். கைப்பற்றப்பட்ட செயல்பாட்டாளர்களில் தி ஆர்கிடெக்ட் நெட்வொர்க்கின் உயர்மட்ட உறுப்பினர் ஒருவர். தீவிர விசாரணையின் கீழ் அமைப்பின் அமைப்பு மற்றும் கட்டிடக் கலைஞரின் அடையாளம் பற்றிய முக்கியமான தகவல்களை அவர் வெளிப்படுத்தினார். முன்னாள் உளவுத்துறை அதிகாரியான விக்டர் மாலினோவ் குற்றவியல் மூளையாக மாறினார். இந்த முன்னேற்றத்துடன் நிர்மலாவும் அவரது குழுவினரும் அமெரிக்காவுக்கு திரும்பினர். தி ஆர்கிடெக்ட் நெட்வொர்க்கை தகர்க்க தேவையான அறிவை பெற்றனர். அவர்கள் பல நாடுகளில் ஒருங்கிணைந்த தொடர் சோதனைகள் மற்றும் கைதுகளை தொடங்கினர். சர்வதேச கூட்டாளர்களுடன் இணைந்து நிறுவனத்தில் முக்கிய நபர்களை வீழ்த்தினர். தூசி படிந்ததால் வெற்றிகரமான செயல்பாட்டை அறிவிக்க FBI செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது. நிர்மலா கேப்டன் அல்வாரஸ் மற்றும் பிற அதிகாரிகளுக்கு அருகில் நின்று ஒரு ஆழ்ந்த சாதனை உணர்வை உணர்ந்தார். சமீபத்திய வரலாற்றில் அதிநவீன குற்றவியல் வலைப்பின்னல்களில் ஒன்றை நாங்கள் அகற்றியுள்ளோம் என்று அல்வாரஸ் அறிவித்தார். எங்கள் முகவர்களின் அயராத முயற்சிகள் மற்றும் எங்கள் சர்வதேச பங்காளிகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் இது சாத்தியமில்லை. நிர்மலா தன்னை இங்கு கொண்டு வந்த பயணத்தை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாள். துப்பறியும் நபராக இருந்த ஆரம்ப நாட்களிலிருந்து தி புரோக்கரையும் இப்போது தி ஆர்கிடெக்டையும் வீழ்த்துவது வரை அவர் இடைவிடாத சவால்களை எதிர்கொண்டு ஒவ்வொருவருடனும் வலுவாக வளர்ந்தார். வீடு திரும்பிய எமிலி கைகளை திறந்து காத்திருப்பதை கண்டாள். நீங்கள் அதை செய்தீர்கள், எமிலி சொன்னாள். அவள் கண்களில் பெருமிதம் மின்னியது. நாங்கள் அதை செய்தோம் என்று நிர்மலா சரிசெய்து அவளை நெருக்கமாக பிடித்து கொண்டார். இது ஒரு குழு முயற்சி. உங்கள் ஆதரவு இல்லாமல் என்னால் இதை செய்திருக்க முடியாது. அவர்கள் வீட்டில் அமைதியாகவும் குடியேறியபோது நிர்மலாவுக்கு தெரியும். செய்ய இன்னும் நிறைய வேலைகள் இருக்கும். அதே வேளையில் உலகத்தை பாதுகாப்பான இடமாக மாற்றுவதில் அவர்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளனர். விடுபட்ட முன்னணி அவர்களை திருப்பங்கள் மூலம் அழைத்துச் சென்றது. ஊழல் மற்றும் குற்றத்தின் அடுக்குகளை வெளிப்படுத்தியது. ஆனால் அது உறுதிப்பாடு, குழுப்பணி மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் சக்தியை காட்டியது. நிழல்கள் பின்வாங்க. நிர்மலா எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். அவள் ஒருபோதும் சண்டையில் தனியாக இல்லை. பயணம் நீண்ட மற்றும் கடினமானதாக இருந்தது. ஆனால் அது வெற்றி மற்றும் நம்பிக்கையின் தருணங்களால் நிரப்பப்பட்டது. நிர்மலா முன்னோக்கி பார்த்தபோது காத்திருக்கும் புதிய தொடக்கங்களுக்கான ஆழ்ந்த நிறைவையும் தயார்நிலையையும் உணர்ந்தாள்.
உள்ளே நிழல்கள். விக்டர் மாலினோ கட்டிடக் கலைஞர் கம்பிகளுக்கு பின்னால் மற்றும் அவரது குற்றவியல் வலைப்பின்னல் அகற்றப்பட்டதால். நிர்மலா பாரெட் இறுதியாக மூச்சுவிட ஒரு கணம் கிடைத்தது. கடந்த ஆண்டு நீதிக்கான இடைவிடாத நாட்டமாக இருந்தது. இப்போது நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக நகரம் அமைதியாக இருப்பது போல் தோன்றியது. ஆனாலும் நிர்மலாவால் இன்னும் ஏதோ குறை இருக்கிறது என்ற உணர்வை அசைக்க முடியவில்லை. மீண்டும் FBI தலைமையகத்தில் நிர்மலா மற்றும் அவரது குழுவினர் அவர்களின் சிறப்பான பணிக்காக பாராட்டப்பட்டனர். ஸ்பெஷல் ஏஜென்ட் ரேச்சல் மூர் இப்போது அவரது நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராகவும் பதவி உயர்வு பெற்றுள்ளார். மேலும் இருவரும் ஒரு அரிய தருணத்தை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் அமைதியான தருணங்கள் நிர்மலாவிற்கு தளர்வான முனைகளை பற்றி சிந்திக்க நேரம் கொடுத்தன. ஒரு நாள் மாலை அவள் அலுவலகத்தில் பழைய வழக்கு கோப்புகளை பரிசீலனை செய்தபோது. ஒரு உரை அவள் கதவின் கீழ் சறுக்கியது. அது குறிக்கப்படாதது மற்றும் ஒரு புகைப்படத்தை கொண்டிருந்தது. ரெய்டு புகைப்படங்களில் ஒன்றின் பின்னணியில் ஒரு நிழல் உருவம். பின்புறத்தில் அவர் இன்னும் வெளியே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது. நிர்மலாவின் இதயம் துடித்தது. அவள் உடனே ரேச்சலுக்கு போன் செய்தாள். நாம் சந்திக்க வேண்டும் இப்போது. அருகில் இருந்த உணவகத்தில் நிர்மலா புகைப்படத்தை ரேச்சலிடம் காட்டினாள். எல்லோரும் கிடைத்துவிட்டோம் என்று நினைத்தேன். யார் இவர்? ரேச்சல் புகைப்படத்தை உன்னிப்பாக பார்த்தாள். எனக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் இதை அனுப்பியவர் யாரையாவது தவறவிட்டோம் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லது அவர்கள் நம்மை திசை திருப்ப விரும்புகிறார்கள் என்று நிர்மலா சொன்னாள். அவள் உள்ளுணர்வு உதைத்தது. எதுவாக இருந்தாலும் இது யார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த நாள் நிர்மலாவும் ரேச்சலும் புகைப்படத்தை தங்கள் தொழில்நுட்ப நிபுணரான சிறப்பு முகவர் ஜேமி லீடம் கொண்டு வந்தனர். இந்த படத்தை மேம்படுத்தி இவரை பற்றிய ஐடியை பெற முடியுமா என்று பார்க்க முடியுமா? நிர்மலா கேட்டாள். ஜேமி தலையசைத்தார். ஏற்கனவே வேலை செய்யத் தொடங்கினார். எனக்கு சில மணிநேரம் கொடுங்கள். காத்திருந்த போது நிர்மலாவுக்கு கேப்டன் அல்வாரேஸிடமிருந்து அழைப்பு வந்தது. நிர்மலா எங்களுக்கு ஒரு சூழ்நிலை உள்ளது. FBI ஆதாரம் லாக்கப்பில் ஒரு மீறல் உள்ளது. முக்கிய ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன. நிர்மலாவுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அதை யார் செய்தார்கள் என்பதற்கான தடயங்கள் உள்ளதா? இன்னும் இல்லை அல்வாரஸ் பதிலளித்தார். ஆனால் இது உங்கள் தற்போதைய விசாரணைகளுடன் தொடர்புடையது என்று நாங்கள் நம்புகிறோம். நிர்மலாவும் ரேச்சலும் ஆதார் லாக்கப்பிற்கு விரைந்தபோது ஜேமி புதுப்பித்தலுடன் அழைத்தார். புகைப்படத்தில் எனக்கு ஒரு பொருத்தம் உள்ளது. அவர் பெயர் அண்டன் வோல்கோம். அவர் விக்டர் மாலினோவின் ஒரு தெரிந்த கூட்டாளி. ஆனால் அவர் எங்கள் வலையில் நழுவினார். நிர்மலா தாடையை இறுக்கினாள். அந்த அத்துமீறலுக்கு பின்னால் அவன்தான் இருக்க வேண்டும். நாம் அவனை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும். ஆதார் லாக்கப்பில் காட்சி குழப்பமாக இருந்தது. கோப்புகள் சிதறி பாதுகாப்பு அமைப்பு திறமையாக ஹேக் செய்யப்பட்டது. நிர்மலாவும் ரேச்சலும் காட்சியை ஆராய்ந்தனர். உடைப்பின் துல்லியத்தை குறிப்பிட்டனர். இது ஒரு சீரற்ற செயல் அல்ல. ரேச்சல் கூறினார். அவர்கள் எதை தேடுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆண்டன் தளர்வான முனைகளை கட்ட முயற்சிக்க வேண்டும். நிர்மலா ஒப்புக்கொண்டார். அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பாதுகாப்பு காட்சிகளை மதிப்பாய்வு செய்தபோது. முகமூடி அணிந்த உருவம் ஒன்று வசதியின் வழியாக வேகமாக நகர்வதை கண்டனர். முகம் மறைக்கப்பட்டிருந்தாலும் உருவாக்கம் மற்றும் அசைவுகள் அண்டனின் சுயவிவரத்துடன் பொருந்தின. ஆயுத பேரம் மற்றும் பிற முக்கிய வழக்குகள் தொடர்பான குறிப்பிட்ட கோப்புகளை அவர் எடுத்து வைத்திருந்தார். நிர்மலாவும் அவரது குழுவினரும் அண்டனின் தெரிந்த தொடர்புகள் மற்றும் பாதுகாப்பான வீடுகளை கண்டறிய தொடங்கினர். எந்த தாமதமும் அவரை நல்வழியில் இழக்க நேரிடும் என்பதை அறிந்திருந்தும். இது காலத்திற்கு எதிரான போட்டியாகும். அவர்கள் கடிகாரத்தை சுற்றி வேலை செய்தனர். அவருடைய நகர்வுகள் மற்றும் சாத்தியமான மறைவிடங்களை ஒன்றாக இணைத்தனர். அண்டன் அடிக்கடி வந்து செல்லும் நகரத்திற்கு வெளியே ஒரு தனிமையான அறையைப் பற்றி அவர்களின் தகவலறிந்தவர்களில் ஒருவர் அவர்களுக்கு தெரிவித்தபோது ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. நிர்மலா ரேச்சல் மற்றும் ஒரு தந்திரோபாய குழு உடனடியாக அணிதிரட்டப்பட்டது. இருளின் மறைவின் கீழ் இருப்பிடத்திற்கு சென்றது. அவர்கள் அறையை நெருங்கியதும் அவர்கள் திருட்டுத்தனமாகவும் துல்லியமாகவும் நகர்ந்தனர். நிர்மலா குழுவினர் கட்டிடத்தை சுற்றி வரும்படி சைகை காட்டினாள். அவளும் ரேச்சலும் ஆயுதங்களுடன் முன் கதவை நெருங்கினர். உள்ளே அண்டன் ஒரு மேஜையின் மீது குந்தியிருப்பதைக் கண்டனர். திருடப்பட்ட ஆவணங்களை துடைத்தனர். அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் ஆயுதத்தை எடுப்பதற்குள் அவன் முகத்தில் ஆச்சரியம் மிளிர்ந்தது. அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். நிர்மலா எச்சரித்தாள். அவள் குரல் நிலையானது.
அண்டன் கைகளை உயர்த்தி சிரித்தார். துப்பறியும் பாரட், நான் யூகிக்கிறேன். நான் உன்னை பற்றி அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் விலகிச் செல்லவில்லை என்று உங்களுக்கு தெரியும் என்று அவள் அருகில் சென்றாள். அவர்கள் அண்டனை பாதுகாத்து ஆவணங்களை மீட்டெடுத்தபோது அவர் கேலி செய்தார். இது என்னுடன் முடிவடைகிறது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் மேற்பரப்பை மட்டும் சொருகிறீர்கள். மீண்டும் தலைமையகத்தில் குழு அண்டனை விசாரித்தது. ஆனால் அவர் எதிர்க்கவில்லை. அவனது கிண்டல்கள் இருந்தபோதிலும் நிர்மலா ஒரு மூட உணர்வை உணர்ந்தாள். அவர்கள் கட்டிடக் கலைஞரின் நெட்வொர்க்கில் கடைசி பெரிய வீரரை கைப்பற்றினர். சில நாட்களுக்குப் பிறகு நிர்மலாவும் எமிலியும் தங்களுக்கு தகுதியான ஒரு வார இறுதியை எடுத்துக்கொண்டு தாங்கள் அனுபவித்த கொந்தளிப்பான பயணத்தை பற்றி பிரதிபலித்தார்கள். இது உண்மையில் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? அமைதியான கடற்கரையில் அவர்கள் நடந்து சென்றபோது எமிலி கேட்டாள். நான் நம்புகிறேன் என்று நிர்மலா அவள் கையை பிடித்துக் கொண்டு பதிலளித்தாள். ஆனால் எப்பொழுதும் மூலையில் மற்றொரு சவால் இருப்பதை நான் கற்றுக்கொண்டேன். அடுத்து எது வந்தாலும் அதை ஒன்றாக சந்திப்போம். தனது கடமைகளுக்கு திரும்பிய நிர்மலா குற்றங்களை தீர்ப்பதற்கு மட்டுமல்ல, அவற்றை தடுப்பதற்கும் எதிர்கால சந்ததியினருக்கு உலகத்தை பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கும் அயராது உழைத்தார். கடந்த காலத்தின் நிழல்கள் எப்பொழுதும் நீடிக்கலாம். ஆனால் அவளது அசைக்க முடியாத உறுதியுடனும் அவளுடைய குழு மற்றும் அன்பானவர்களின் ஆதரவுடனும் அவள் எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். காணாமல் போன ஈயம் அவர்களை இருள் மற்றும் ஆபத்தின் மூலம் கொண்டு வந்தது. ஆனால் அது மனித ஆவியின் வலிமை, பின்னடைவின் சக்தி மற்றும் ஒருபோதும் விட்டுக்கொடுக்காததன் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. அநியாயம் இருக்கும் வரை தன் போராட்டம் தொடரும் என்பது நிர்மலாவுக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு அவள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதை அறிந்த அவள் சமாதானத்தை தழுவினாள். மேற்பரப்பிற்கு கீழே அண்டன் வோல்கோவ் காவலில் வைக்கப்பட்டு கட்டிடக் கலைஞரின் வலைப்பின்னல் அகற்றப்பட்டதாக தோன்றியதால் நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றதாக நம்புவதற்கு எல்லா காரணங்களும் இருந்தன. இருப்பினும் ஏதோ தவறு இருப்பதாக நச்சரிக்கும் உணர்வு நீடித்தது. புயலுக்கு பிறகு அமைதியானது. அடிவானத்திற்கு சற்று அப்பால் மற்றொரு புயல் உருவாகி வருவது போல் மிகவும் பலவீனமாக உணர்ந்தது. நிர்மலா தனது வழக்கத்திற்கு திரும்பியபோது சிறிய ஆனால் அசாதாரண சம்பவங்களின் தொடர் அவரது கவனத்தை ஈர்க்கத் தொடங்கியது. கோப்புகள் தற்காலிகமாக காணாமல் போனது. வெவ்வேறு இடங்களில் மீண்டும் தோன்றும். கண்காணிப்பு காட்சிகளில் விசித்திரமான முரண்பாடுகள் தோன்றின. மேலும் பல கீழ்நிலை தகவலறிந்தவர்கள் அமைதியாகிவிட்டனர். இந்த சம்பவங்கள் வெளித்தோற்றத்தில் தனிமைப்படுத்தப்பட்டதாக தோன்றினாலும் ஒரு பெரிய மேலும் நயவஞ்சகமான அச்சுறுத்தலை சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு நாள் காலை நிர்மலாவுக்கு சர்வதேச உளவுத்துறை சமூகத்தில் ஆழமான தொடர்புகளை கொண்டிருந்த சோஃபியா என்ற பழைய தொடர்பு இருந்து ஒரு செய்தி வந்தது. நாங்கள் பேச வேண்டும் என்ற செய்தியில் விவேகமான சந்திப்புக்கான முகவரியும் இருந்தது. நிர்மலா சோபியாவை நகரின் எல்லையில் உள்ள அமைதியான ஓட்டலில் சந்தித்தார். சோஃபியா எப்பொழுதும் குறைபாடற்ற உடை அணிந்து இசையமைத்திருந்தார். அவள் முகத்தில் ஒரு கவலை பொறிக்கப்பட்டிருந்தது. நிர்மலா, நான் உனக்கு சொல்லப் போவது எங்களுக்கிடையில் இருக்கும் என்று ஆரம்பித்தாள். உனக்கு என் வார்த்தை இருக்கிறது என்று நிர்மலா பதிலளித்தாள். தி ஆர்கிடெக்ட் விட்டுச் சென்ற பவர் வெற்றிடத்தை நிரப்பும் ஒரு புதிய வீரரை பற்றிய உரையாடல் உள்ளது. அவர்கள் அவரை தீப்பாண்டம் என்று அழைக்கிறார்கள். கட்டிடக் கலைஞரைப் போலன்றி நிகழ்வுகளை கையாள டிஜிட்டல் வழிகளை பயன்படுத்தி நிழல்களில் இருந்து பாண்டம் இயங்குகிறது. நிர்மலாவின் இதயம் கனத்தது. த ஃபாண்டம் எஸ் ஐடென்டிட்டி பற்றி உங்களிடம் ஏதேனும் வழிகள் உள்ளதா? மிக குறைவு. ஆனால் அவர்கள் ஏற்கனவே எஃப்.பி.ஐ உட்பட பல சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்குள் ஊடுருவிவிட்டதாக தெரிவிக்கும் தகவல் தொடர்புகளை நான் இடைமறிக்க முடிந்தது. தலைமையகத்திற்கு திரும்பிய நிர்மலா ரேச்சல் மற்றும் ஜேமி உள்ளிட்ட தனது உள் வட்டத்தில் தகவலை பகிர்ந்து கொண்டார். நாங்கள் ஒரு முழுமையான உள் தணிக்கை நடத்த வேண்டும் என்று அவர் கூறினார். த ஃபாண்டம் எங்கள் அணிகளுக்குள் இருந்தால் அது யார் மற்றும் அவர்களின் செல்வாக்கு எவ்வளவு ஆழமாக செல்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஜேமி டிஜிட்டல் முரண்பாடுகளை ஆய்வு செய்வதன் மூலமும் ஊழியர்களின் செயல்பாடுகளுடன் குறிப்பிடுவதன் மூலமும் தொடங்கினார். ரேச்சல் முக்கிய நபர்களை நேர்காணல் செய்தார். அவர்களின் கதைகளில் முரண்பாடுகளை தேடினார். செயல்முறை மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனால் படிப்படியாக வடிவங்கள் வெளிவரத் தொடங்கின. ஒரு பெயர் தொடர்ந்து வெளிவருகிறது. முகவர் மார்கஸ் ஹாரிஸ், தி ஆர்கிடெக்ட் வீழ்ச்சிக்கு சற்று முன்பு அணியில் சேர்ந்த ஒரு இணைய பாதுகாப்பு நிபுணர்.
மேலோட்டமாக பார்த்தால் மார்கஸ் ஒரு முன்மாதிரியான முகவராக இருந்தார். ஆனால் அவரது பின்னணி வியக்கத்தக்க வகையில் குறைவாகவே இருந்தது. FBI-யில் சேருவதற்கு முன்பு அவரது வாழ்க்கையைப் பற்றிய மிக குறைந்த தகவல்களே இருந்தது. மார்கஸை நேரடியாக எதிர்கொள்ள நிர்மலா முடிவு செய்தாள். அவளும் ரேச்சலும் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் அவரை அணுகினர். அங்கு அவர் தாமதமாக வேலை செய்தார். மார்கஸ், நாம் பேச வேண்டும். நிர்மலா தனது தொனியில் உறுதியாக ஆனால் அச்சுறுத்தவில்லை. மார்கஸ் நிமிர்ந்து பார்த்தார். அவரது கண்கள் ஒரு பயத்தை வெளிப்படுத்தியது. இது எதைப் பற்றியது? சில முறைகேடுகளை நாங்கள் கவனித்துள்ளோம் என்று ரேச்சல் கூறினார். உங்கள் பெயர் தொடர்ந்து வருகிறது. ஒரு கணம் மார்கஸ் தனது விருப்பங்களை எடை போடுவது போல் தோன்றியது. பின்னர் முன்னறிவிப்பு இல்லாமல் அவர் தனது நாற்காலியை தட்டி வெளியேறுவதற்காக வேகமாக ஓடினார். நிர்மலாவும் ரேச்சலும் அவருக்கு பின்னால் இருந்தனர். துரத்தல் அவர்களை தலைமையகத்தின் பிரமை போன்ற தாழ்வாரங்கள் வழியாக அழைத்துச் சென்றது. அவர்கள் அவரை ஒரு டெட் எண்ட் ஹால்வேயில் வளைத்தபோது மார்கஸ் தனது பாக்கெட்டிலிருந்து ஒரு சாதனத்தை எடுத்தார். திரும்பி இரு. அவர் சாதனத்தை அச்சுறுத்தும் வகையில் பிடித்து எச்சரித்தார். போடு மார்கஸ் என்று நிர்மலா சொன்னாள். நாங்கள் பேச விரும்புகிறோம். மார்கஸ் தயங்கினார். அந்த பிளவு நொடியில் ரேச்சல் பாய்ந்து சாதனத்தை அவரது கையிலிருந்து தட்டினார். அவர்கள் அவரை அடக்கி காவலில் வைத்து விசாரணை அறைக்கு அழைத்துச் சென்றனர். தீவிர விசாரணையின் கீழ் மார்கஸ் இறுதியாக வெடித்தார். நான் ஒரு சிப்பாய் என்று அவர் ஒப்புக்கொண்டார். FBI-யில் ஊடுருவ நான் அவர்களுக்கு உதவி செய்தால் பாதுகாப்பும் பணமும் தருவதாக உறுதியளித்து. சில மாதங்களுக்கு முன்பு பாண்டம் என்னை தொடர்பு கொண்டது. அவர்களின் உண்மையான அடையாளம் கூட எனக்கு தெரியாது. அப்படியானால் உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் எங்களுக்கு கொடுங்கள் என்று நிர்மலா கேட்டாள். மார்கஸ் மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்புகள் மற்றும் மறைக்கப்பட்ட தரவு தற்காலிக சேமிப்புகளை அவர் தீ பாண்டமுக்கு தகவல் அனுப்ப பயன்படுத்தினார். ஜேமி உடனடியாக தரவை மறைகுறியாக்க தொடங்கினார். தீ பாண்டமின் உண்மையான அடையாளம் மற்றும் இருப்பிடத்தை வெளிக்கொணரும் நம்பிக்கையில். அவர்கள் தகவல்களை பிரித்தெடுத்தபோது நாடு முழுவதும் உள்ள முக்கிய உள்கட்டமைப்பு புள்ளிகளை சீர்குலைக்கும் திட்டத்தை தீ பாண்டம் திட்டமிட்டு வருவதாக அவர்கள் கண்டுபிடித்தனர். குழப்பத்தை உருவாக்குவதும் சட்ட அமலாக்கம் மற்றும் அரசு நிறுவனங்களின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை குறைப்பதும் இலக்காக இருந்தது. நிர்மலாவும் அவரது குழுவினரும் 24 மணி நேரமும் உழைத்து தாக்குதல்களை தடுக்க மற்ற நிறுவனங்களுடன் ஒருங்கிணைத்தனர். அவர்கள் பின்பற்றிய ஒவ்வொரு வழியும் அவர்களை தீ பாண்டமிற்கு நெருக்கமாக கொண்டு வந்தது. ஆனால் ஏமாற்று மற்றும் ஆபத்தின் வலையில் ஆழமாக இருந்தது. ஒரு நாள் இரவு நிர்மலா அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது அவரது தொலைபேசியில் ஒரு அனாமதேய செய்தி ஒலித்தது. உங்கள் நகர்வு அது நகரின் நிதி மாவட்டத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் நேரடி ஊட்டத்துடன் வெடிபொருட்களால் மோசடி செய்யப்பட்டது. அவர் விரைவாக தனது குழு மற்றும் உள்ளூர் அதிகாரிகளை எச்சரித்தார். வெளியேற்றம் மற்றும் செயலிழப்பு முயற்சிகளை ஒருங்கிணைக்க சம்பவ இடத்திற்கு ஓடினார். அவர்கள் பரபரப்பாக வேலை செய்ய நிர்மலாவின் போன் மீண்டும் ஒலித்தது. மற்றொரு செய்தி, நீங்கள் அனைத்தையும் சேமிக்க முடியாது. கிண்டலை பொருட்படுத்தாமல் நிர்மலா கையில் இருக்கும் பணியில் கவனம் செலுத்தினாள். சில நொடிகள் இருக்கும் நிலையில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் வெடிகுண்டுகளை வெற்றிகரமாக செயலிழக்கச் செய்தனர். நிவாரணம் தெளிவாக இருந்தது. ஆனால் செய்தி தெளிவாக இருந்தது. பாண்டம் இன்னும் வெளியே இருந்தது. மேலும் விளையாட்டு இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. தலைமையகத்தில் ஜேமி இறுதியாக மறைகுறியாக்கத்தின் இறுதி அடுக்கை உடைத்து தீ பாண்டமின் தகவல் தொடர்புகளுடன் இணைக்கப்பட்ட ஐபி முகவரியை வெளிப்படுத்தினார். இது நகரின் புறநகரில் கைவிடப்பட்ட கிடங்கில் இருந்து வருகிறது. ஜேமி கூறினார். நிர்மலா, ரேச்சல் மற்றும் ஒரு தந்திரோபாய குழு இறுதி மோதலாக இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் கிடங்கை நெருங்கியதும் தீ பாண்டம் பார்த்து கொண்டிருக்கக்கூடும் என்பதை அறிந்த அவர்கள் எச்சரிக்கையுடன் நகர்ந்தனர். உள்ளே கிடங்கு உயர் தொழில்நுட்ப உபகரணங்களால் நிரப்பப்பட்டது மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து நேரடி ஊட்டங்களை காண்பிக்கும் திரைகள். அறையின் மையத்தில் இருள் சூழ்ந்த ஒரு உருவம் நின்றது. துப்பறியும் பாரட் ஒரு குரல் மாடுலேட்டர் மூலம் ஒரு சிதைந்த குரல் சொன்னது. நான் உன்னை எதிர்பார்த்தேன். விளையாட்டு முடிந்து விட்டது பாண்டம். நிர்மலா முன்னேறினாள். நீங்கள் எங்களுடன் வருகிறீர்கள். உருவம் சிரித்தது. ஒரு குளிர் இயந்திர ஒலி. உங்களுக்கு இன்னும் புரியவில்லை இல்லையா? இது ஆரம்பம்தான். விரைவான இயக்கத்துடன் அருகிலுள்ள கன்சோலில் தீ பாண்டம் தொடர்ச்சியான கட்டளைகளை தூண்டியது.
திரைகள் ஒளிர்ந்தன. நகரம் முழுவதும் பல புதிய அச்சுறுத்தல்களுக்கான கவுண்டவுன்களை காட்டுகின்றன. நிர்மலா தனது குழுவை உள்ளே செல்லுமாறு சைகை காட்டினார். அவர்கள் தீ பாண்டமை அடக்கினர். நிர்மலா இதுவரை பார்த்திராத ஒருவரின் முகத்தை வெளிப்படுத்தினர். முன்னாள் உளவுத்துறை அதிகாரி முரட்டுத்தனமாக மாறினார். அவர்கள் தீ பாண்டமை பாதுகாத்து புதிய அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்கும் கடினமான பணியை தொடங்கியபோது. நிர்மலா சோர்வு மற்றும் உறுதியின் கலவையை உணர்ந்தார். ஊழல் மற்றும் குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் முடிவற்றது. ஆனால் அவளுடைய உறுதியும் அதுவே. நகரம் விழிப்புடன் இருக்கும். அவளும் நிழல்கள் எப்பொழுதும் பதுங்கியிருக்கலாம். ஆனால் அவளது குழு மற்றும் நீதிக்கான அவளது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால். நிர்மலா அவர்கள் எந்த இருளையும் எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்திருந்தார். காணாமல் போன ஈயம் அவர்களை சோதனைகள் மற்றும் இன்னல்களின் மூலம் கொண்டு வந்தது. மனித உறுதியின் ஆழத்தையும் சத்தியத்தின் பிடிவாதமான நாட்டத்தையும் வெளிப்படுத்தியது. நிர்மலா எதிர்நோக்கியபடி நிழலை ஒளிரச் செய்யவும். ஒளியை பாதுகாக்கவும் தயாராக இருந்த போராட்டத்தை தழுவினாள். இறுதி காம்பிட். பாண்டம் காவலில் வைக்கப்பட்டு. உடனடி அச்சுறுத்தல்கள் நடுநிலையான நிலையில். நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் இறுதியாக சுரங்கப்பாதையின் முடிவில் ஒரு ஒளியை காண முடிந்தது. இருப்பினும் தீ பாண்டமின் செயல்பாட்டின் வெளிப்பாடுகள் அவர்கள் ஆரம்பத்தில் உணர்ந்ததை விட அதிகமாக விளையாடுவதாக கூறியது. பாண்டம் கைப்பற்றப்பட்டாலும் இன்னும் அவிழ்க்கப்படாத ஒரு பெரிய சதித்திட்டத்தை சுட்டிக்காட்டியது. நிர்மலா தனது அலுவலகத்தில் கோப்புகளை மதிப்பாய்வு செய்தபோது. அவை புதிரின் முக்கியமான பகுதியை காணவில்லை என்ற உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை. ரேச்சலையும் ஜேமியையும் ஒரு சந்திப்பிற்கு அழைத்து. அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி யோசித்தாள். இது ஆரம்பம் என்று பாண்டம் குறிப்பிட்டுள்ளார். என்று நிர்மலா கூறினார். நாம் ஆழமாக தோண்டி அவர் என்ன சொன்னார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ரேச்சல் தலையசைத்தாள். கிடங்கில் இருந்து நாங்கள் மீட்டெடுத்த தரவை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தொடங்க வேண்டும். நாம் கவனிக்காத ஒன்று இருக்கலாம். ரேச்சல் தலையசைத்தாள். கிடங்கில் இருந்து நாங்கள் மீட்டெடுத்த தரவை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தொடங்க வேண்டும். நாம் கவனிக்காத ஒன்று இருக்கலாம். ஜேமி ஒப்புக்கொண்டார். மீதமுள்ள கோப்புகளை டிகிரிப்ட் செய்வதில் கவனம் செலுத்தி. நாங்கள் தவறவிட்ட வடிவங்கள் அல்லது இணைப்புகளை தேடுவேன். குழு தகவல்களை பார்த்து கொண்டே நாட்கள் வாரங்களாக மாறியது. ஒரு மாலை ஜேமி ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தினார். நிர்மலாவையும் ரேச்சலையும் கூட்டிக்கொண்டு. நான் ஏதோ கண்டுபிடித்தேன் என்று அறிவித்தாள். பண்டோரா என்ற குறியீட்டு பெயரில் ஒரு திட்டத்திற்கான குறிப்புகள் உள்ளன. இது உலகளாவிய பொருளாதாரங்களை சீர்குலைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கையாக தெரிகிறது. நிர்மலாவின் கண்கள் விரிந்தன. இந்த நடவடிக்கை எங்கிருந்து ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பது குறித்து எங்களிடம் ஏதேனும் தகவல்கள் உள்ளதா. ஜேமி தலையசைத்தார். கிழக்கு ஐரோப்பாவின் தொலைதூர பகுதியில் உள்ள பாதுகாப்பான வசதியை சுட்டிக்காட்டும் மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்புகள் உள்ளன. இது முழு நடவடிக்கைக்கும் கட்டளை மையமாக தோன்றுகிறது. நிர்மலாவும் ரேச்சலும் உடனடியாக ஒரு சர்வதேச நடவடிக்கையை திட்டமிடத் தொடங்கினர். இன்டர்போல் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் உதவியுடன். அவர்கள் ஒரு குழுவை கூட்டி வசதிக்கு பயணிக்க தயாரானார்கள். பணி அதிக ஆபத்தில் இருந்தது. ஆனால் சாத்தியமான பங்குகள் இன்னும் அதிகமாக இருந்தன. வந்தவுடன் குழுவினர் இரவின் மறைவின் கீழ் நகர்ந்து. ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி வசதியை ஆய்வு செய்தனர். பலத்த பாதுகாப்புடன் மேம்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கண்டறிதலை தவிர்க்கவும். செயல்பாடு நேரலையில் செல்வதை தடுக்கவும். அவை விரைவாகவும் திறமையாகவும் நகர வேண்டும். நிர்மலா ரேச்சல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஜெண்டுகள் குழுவை அணுகி. சுற்றளவு அலாரங்களை முடக்கிவிட்டு உள்ளே நழுவினர். அவை குழுக்களாக பிரிந்து. ஒவ்வொன்றும் வெவ்வேறு நோக்கங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. கட்டுப்பாட்டு அறையை பாதுகாத்தல். முக்கிய செயல்பாட்டாளர்களை கைப்பற்றுதல் மற்றும் இன்டெல்லை சேகரித்தல். நிர்மலா குழுவினர் கட்டுப்பாட்டு அறையை அடைந்தபோது. அவர்கள் எதிர்ப்பை எதிர்கொண்டனர். ஒரு துப்பாக்கிச் சண்டை நடந்தது. ஆனால் முகவர்களின் பயிற்சி மற்றும் ஒருங்கிணைப்பு நிலவியது. அவர்கள் காவலர்களை அடக்கி. கட்டுப்பாட்டு அமைப்புகளுக்கான அணுகலை பெற்றனர். ப்ராஜெக்ட் பண்டோராவின் மூளையாக செயல்பட்டவர் உட்பட. ரேச்சலும் அவரது குழுவும் உயர்நிலை செயல்பாட்டாளர்களின் குழுவை கண்டுபிடித்தனர். சந்தேக நபர்களை அவர்கள் கைது செய்தபோது. ரேச்சல் இவான் பெட்ரோவ் என்ற ஒரு குளிர் கணக்கிடும் நபரை முன்னணி இயக்குனரிடம் விசாரித்தார். நீங்கள் மிகவும் தாமதமாகிவிட்டீர்கள். பெட்ரோவ் கேலி செய்தார். பண்டோரா ஏற்கனவே இயக்கத்தில் உள்ளது. உங்களால் அதை நிறுத்த முடியாது. நிர்மலா கட்டுப்பாட்டு அமைப்புகளை அணுகினார். செயல்பாட்டை நிறுத்துவதற்கு நேரத்தை எதிர்த்து ஓடினார்.
அவளும் ஜேமியும் பாதுகாப்பு நெறிமுறைகளை மீற வேலை செய்தனர். அவர்களின் விரல்கள் கீபோர்டுகளில் பறந்தன. நாங்கள் உள்ளோம், ஜேமி அறிவித்தார். ஆனால் இரண்டாம் நிலை குறியாக்கம் உள்ளது. இது உடைக்க நேரம் எடுக்கும். எங்களுக்கு நேரமில்லை என்று நிர்மலா பதிலளித்தாள். அவள் குரலில் விரக்தி தெரிந்தது. நாம் வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். கடிகாரம் ஒலிக்க நிர்மலாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. எங்களால் குறியாக்கத்தை உடைக்க முடியாவிட்டால் கணினியை ஓவர்லோட் செய்யலாம். எல்லாவற்றையும் மூடும் பின்னூட்ட வளையத்தை உருவாக்கவும். ஜேமி தலையசைத்தார். விரைவாக அமைப்புகளை மறுகட்டமைத்தார். இது ஆபத்தானது, ஆனால் அது வேலை செய்யக்கூடும். இன்னும் சில வினாடிகள் இருக்கும் நிலையில் அவர்கள் பின்னூட்டச் சுழற்சியை தொடங்கினர். சேவையகங்கள் ஓவர்லோட் செய்யத் தொடங்கியதால் வசதியின் அமைப்புகள் சுழன்று பீப் ஒலித்தன. எச்சரிக்கை விளக்குகள் ஒளிரும். திடீரென்று திரைகள் இருண்டன. முழு செயல்பாடும் நிறுத்தப்பட்டது. நிம்மதி பெருமூச்சு விட்ட நிர்மலா ரேச்சல் பக்கம் திரும்பினாள். நாங்கள் அதை செய்தோம், நாங்கள் பண்டோராவை நிறுத்தினோம். ரேச்சல் தலையசைத்தாள். அவள் முகத்தில் ஒரு அபூர்வ புன்னகை. இப்போதைக்கு எப்படியும் அங்கே எப்போதும் இன்னொரு அச்சுறுத்தல் இருக்கிறது. மீண்டும் அமெரிக்காவில் நிர்மலாவும் அவரது குழுவும் ஹீரோக்களாக போற்றப்பட்டனர். ஊடகங்கள் அவர்களின் துணிச்சலையும் விரைவான சிந்தனையையும் பாராட்டின. ஒரு கணம் நீதி உண்மையாகவே வென்றது போல் தோன்றியது. ஆனால் நிர்மலாவுக்கு நன்றாக தெரியும். குற்றம் மற்றும் ஊழலுக்கு எதிரான போராட்டம் உண்மையில் முடிந்துவிடவில்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள். எப்போதும் புதிய சவால்கள், புதிய எதிரிகள் நிழலில் பதுங்கியிருக்கும். ஆயினும்கூட ஒவ்வொரு வெற்றியின் போதும் அவர்கள் தங்கள் பணியின் முக்கியத்துவத்தையும் அவர்களின் உறுதியின் வலிமையையும் நினைவுபடுத்தினர். எஃப். பி. ஐ. தலைமையகத்தின் படிக்கட்டுகளில் நின்று பாதுகாப்பதாக உறுதியளித்த நகரத்தை பார்த்து கொண்டிருந்தபோது நிர்மலா ஆழ்ந்த பெருமையையும் உறுதியையும் உணர்ந்தாள். காணாமல் போன முன்னணி அவர்களை கற்பனை செய்ய முடியாத சோதனைகளின் மூலம் அழைத்துச் சென்றது. ஆனால் அது அவர்களை ஒரு குழுவாகவும் தனிநபர்களாகவும் நெருக்கமாக கொண்டு வந்தது. இறுதியில் நிர்மலா உண்மையான வெற்றி வென்ற போர்களில் அல்ல, மாறாக நீதிக்கான தளராத அர்ப்பணிப்பு, சத்தியத்தின் இடைவிடாத நாட்டம் மற்றும் வழியில் பிணைக்கப்பட்ட பிணைப்புகளில் உள்ளது என்பதை அறிந்தாள். எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ள அவள் தயாராக இருந்தாள். அவளுடைய குழுவை தன் பக்கத்தில் வைத்து அவளுடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. நிழல்கள் எப்பொழுதும் நீடிக்கலாம், ஆனால் நிர்மலா பாரெட் எப்போதும் ஒரு ஒளியை பிரகாசிக்கவும் உண்மையை வெளிக்கொணரவும் தனக்கு மிகவும் தேவைப்படுபவர்களை பாதுகாக்கவும் இருப்பார். இறுதி சூதாட்டம் விளையாடப்பட்டது, ஆனால் நீதியின் விளையாட்டு உண்மையில் முடிவடையாது. அது அவள் எப்போதும் விளையாட தயாராக இருந்த ஒரு விளையாட்டு. பிரதிபலிப்புகள் மற்றும் தீர்மானங்கள். ப்ராஜெக்ட் பண்டோராவை அகற்றி இவான் பெட்ரோவை கைப்பற்றிய பிறகு நகரம் ஒரு அரிய மற்றும் மிகவும் தேவையான அமைதியான காலத்தை அனுபவித்தது. இருப்பினும் நிர்மலா பாரெட்டுக்கு அமைதியானது நிம்மதியையும் பிரதிபலிப்புக்கான வாய்ப்பையும் தந்தது. சமீபத்திய வெற்றிகள் பெரும் செலவில் வந்தன, மேலும் அவளுடைய பொறுப்புகளின் எடை எப்போதும் இருந்தது. வாரங்கள் கடந்து செல்ல நிர்மலா தனது அணிக்குள் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்தினார். FBI சர்வதேச கூட்டாளர்களுடன் சேர்ந்து தி ஆர்கடெக்ட் எஸ் மற்றும் த ஃபாண்டம் எஸ் நெட்வொர்க்குகளில் எஞ்சியிருப்பதை தொடர்ந்து கண்காணித்து வந்தது. விழிப்பு உணர்வு ஒருபோதும் குறையவில்லை, ஆனால் உடனடி அச்சுறுத்தல் அடங்கியிருந்தது. ஒரு நாள் மதியம் நிர்மலா எமிலியின் அலுவலகத்திற்கு எதிர்பாராத வருகையை பெற்றார். நீங்கள் இடைவிடாமல் வேலை செய்கிறீர்கள், எமிலி மெதுவாகச் சொன்னாள். அவள் முகத்தில் கவலை பதிந்தது. நாம் பேச வேண்டும். நிர்மலா தன் கோப்புகளை ஒதுக்கி எமிலிக்கு முழு கவனத்தையும் செலுத்தினாள். உன் மனதில் என்ன இருக்கிறது? எமிலி ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறோம். உங்கள் வேலை எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் உன்னை பற்றி கவலைப்படுகிறேன். நீங்களும் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். நிர்மலா பேசாத கெஞ்சல் புரிந்து தலையசைத்தாள். நீங்கள் சொல்வது சரிதான். நான் வேலையில் அதிக கவனம் செலுத்தி என் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளை புறக்கணித்துவிட்டேன். எமிலி நிம்மதியாக சிரித்தாள். சில நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்வோம். நீங்களும் நானும் மட்டும்தான். எங்களுக்கு இது தேவை. தயக்கத்துடன் நிர்மலா ஒப்புக்கொண்டாள். அவர்கள் மீண்டும் இணைக்க மற்றும் ரீசார்ஜ் செய்ய ஒரு ஏரியின் ஒரு கேபினுக்கு ஒரு குறுகிய பயணத்தை திட்டமிட்டனர். அவர்கள் தங்கள் பைகளை மூட்டையாக கட்டியபோது நிர்மலாவின் மனம் சிறிது நேரம் அவள் எண்ணங்களை ஆக்கிரமித்துள்ள வழக்குகளுக்கு திரும்பியது. ஆனால் இப்போதைக்கு அவள் அவர்களை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த முடிவு செய்தாள்.
கேபின் ஒரு அமைதியான பின்வாங்கலாக இருந்தது. அமைதியான ஏரியின் தெளிவான பார்வையுடன் உயரமான பைன்களுக்கு இடையில் அமைந்திருந்தது. நிர்மலாவும் எமிலியும் தங்கள் நாட்களை நடைபயணம், மீன்பிடித்தல் மற்றும் ஒருவரையொருவர் சகஜமாக அனுபவித்துக் கொண்டிருந்தனர். சில மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக நிர்மலா தன் தோள்களில் பதற்றம் குறைந்ததை உணர்ந்தாள். ஒரு மாலை அவர்கள் நெருப்பின் அருகே அமர்ந்திருந்தபோது எமிலி நிர்மலாவிடம் திரும்பினார். எங்களுக்கு அடுத்தது என்ன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? வழக்குகள் மற்றும் ஆபத்தை தாண்டி. நிர்மலா அந்த கேள்வியை சிந்தித்து தீப்பிழம்புகளை வெறித்து பார்த்தாள். நான் செய்கிறேன், அவள் ஒப்புக்கொண்டாள். நாம் நிலையான பயமின்றி வாழக்கூடிய எதிர்காலத்தை பற்றி நான் நினைக்கிறேன். ஒன்றாக ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதில் நாம் கவனம் செலுத்த முடியும். எமிலி அவள் கையை நீட்டினாள். ஒருவேளை அந்த எதிர்காலத்திற்காக நாங்கள் திட்டமிடத் தொடங்கும் நேரம் இது. அந்த வார்த்தைகள் நிர்மலாவிடம் ஆழமாக எதிரொலித்தன. அவளுடைய வேலை முக்கியமானது என்றாலும் தனிப்பட்ட மகிழ்ச்சி மற்றும் நிறைவுக்கான இடத்தை செதுக்குவதும் முக்கியம் என்பதை அவள் உணர்ந்தாள். கடமைக்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான சமநிலை மென்மையானது, ஆனால் அவசியமானது. ஊருக்கு திரும்பிய நிர்மலா புத்துணர்வு பெற்றாள். அவள் புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் மீண்டும் தன் வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள். அவரது நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை குழு கவனித்தது, மேலும் அது அவர்களின் கூட்டு மன உறுதியில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் நிர்மலா பழைய வழக்கு கோப்புகளை அலசி பார்த்து கொண்டிருந்தபோது, பல ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கப்படாத ஒரு வழக்கை பற்றிய ஒரு அறிக்கையை அவள் கண்டாள். தி கலெக்டர் என்று அழைக்கப்படும் மர்ம நபருடன் தொடர்புடைய கலை திருட்டுகளின் தொடர் விசாரணை. வழக்கு குளிர்ச்சியாகிவிட்டது, ஆனால் சமீபத்திய உளவுத்துறை நடவடிக்கையில் மீண்டும் எழுச்சி பெறலாம் என்று பரிந்துரைத்தது. நிர்மலா தனது குழுவினருடன் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். பழைய வழக்கில் எங்களுக்கு புதிய தலையீடு உள்ளது என்று அவர் கலெக்டரிடம் விளக்கினார். இதை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான நேரம் இது. ஆட்சியர் மீதான விசாரணை நிர்மலாவையும் அவரது குழுவினரையும் கலை உலகில் ஆழமாக அழைத்துச் சென்றது. இந்த வழக்கு சிக்கலானது, உயர்மட்ட ஏலம், போலி ஆவணங்கள் மற்றும் சர்வதேச கடத்தல் ஆகியவை அடங்கும். அவர்கள் பாதையை பின்தொடர்ந்தபோது கலெக்டருக்கு கலையின் பண மதிப்பிற்காக மட்டும் ஆர்வம் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட துண்டுகளை வாங்குவதில் தனிப்பட்ட ஆவேசம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். இந்த ஆவேசம் ஒரு முக்கியமான குறிப்பை வழங்கியது. திருடப்பட்ட கலைப்படைப்புகளின் வடிவத்தை அடையாளம் காண்பதன் மூலம் கலெக்டரின் அடுத்த நகர்வை அவர்களால் கணிக்க முடியும். கலை வல்லுநர்கள் மற்றும் ரகசிய முகவர்களுடன் பணிபுரிந்த நிர்மலா ஒரு மதிப்புமிக்க ஏல இல்லத்தில் ஸ்டிங் ஆபரேஷன் ஒன்றை அமைத்தார். கலெக்டரின் சுயவிவரத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு அரிய ஓவியத்தை அவர்கள் விற்பனைக்கு வைத்தனர், மழுப்பலான உருவத்தை திறந்த வெளியில் இழுக்கும் நம்பிக்கையில். ஏலத்தின் இரவில் குழு இடத்தில் இருந்தது, ஒவ்வொரு பங்கேற்பாளரையும் உன்னிப்பாக கவனித்தது. ஏலம் தொடங்கியதும் நிர்மலா பின்னால் ஒரு மனிதனை கவனித்தாள், ஆர்வமில்லாமல், ஆனால் எப்போதாவது ஓவியத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவனது இருப்பு இடமில்லாமல் உணர்ந்தது, அவள் தன் உள்ளுணர்வை நம்பினாள். ஓவியம் விற்கப்பட்டு ஏலம் முடிந்ததும் அந்த நபர் தனது நகர்வை மேற்கொண்டாள். அவர் விற்பனையாளரை அணுகினார், ஒரு தனியார் ஒப்பந்தத்தை தரகர் செய்ய முயன்றார். நிர்மலாவும் அவள் குழுவும் உள்ளே நுழைந்து அவன் தப்பிச் செல்வதற்குள் அவனை பிடித்தனர். விசாரணையின் கீழ் அந்த நபர் தன்னைத்தானே கலெக்டருக்கு இடைத்தரகர் என்று வெளிப்படுத்தினார், தலைசிறந்தவர் அல்ல. ஆனால் அவர் வழங்கிய தகவல் அவர்களை ஒதுக்குப்புறமான தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றது, அங்கு கலெக்டரின் தனிப்பட்ட கேலரி மறைக்கப்பட்டது. நிர்மலா எஸ்டேட்டில் நடந்த ரெய்டுக்கு தலைமை தாங்கினார், திருடப்பட்ட கலைகளின் தொகுப்பை கண்டுபிடித்தார், உன்னிப்பாக கண்டுபிடித்து பாதுகாக்கப்பட்டார். சேகரிப்பின் மையத்தில் தி கலெக்டர் நின்றார், ஒரு விசித்திரமான கலை வரலாற்றாசிரியர் உடைமையின் முறுக்கப்பட்ட உணர்வுடன் இருந்தார். இந்த துண்டுகளின் உண்மையான மதிப்பை நீங்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று கலெக்டர் கேலி செய்தார். அவர் கைவிலங்குகளுடன் அழைத்துச் செல்லப்பட்டார். இல்லை, இருக்கலாம் என்று நிர்மலா பதிலளித்தாள். ஆனால் எனக்கு நியாயம் புரிகிறது. கலெக்டரின் காவலில் நிர்மலாவின் வாழ்க்கையில் மற்றொரு அத்தியாயம் முடிந்தது. வழக்கின் வெற்றிகரமான தீர்வு ஒரு சாதனை உணர்வை கொண்டு வந்தது, அவளுடைய வேலையின் முக்கியத்துவத்தில் அவளுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தியது. வாரங்கள் மாதங்களாக மாறியதால் நிர்மலா தனது தனிப்பட்ட வாழ்க்கையுடன் தனது கோரும் வேலையை சமன் செய்து கொண்டே இருந்தார். அவளும் எமிலியும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை உருவாக்கி வரவிருக்கும் சாத்தியங்களை தழுவினர். புதிய சவால்களை எதிர்கொள்ள நிர்மலாவும் அவரது குழுவினரும் எப்போதும் தயாராக இருப்பதால் நகரம் விழிப்புடன் இருந்தது.
நிழல்கள் ஒருபோதும் முழுமையாக மறைந்துவிடாது. ஆனால் ஒவ்வொரு வழக்கும் தீர்க்கப்படும்போது ஒளி வலுவடைந்தது. நிர்மலா பாரட் உண்மையான வலிமையானது நீதிக்கான இடைவிடாத நாட்டத்திலிருந்து மட்டுமல்ல. தன்னைச் சுற்றியுள்ளவர்களின் அன்பு மற்றும் ஆதரவிலிருந்து வந்தது என்பதை அறிந்திருந்தார். ஒன்றாக அவர்கள் அறியப்படாததை எதிர்கொண்டனர். முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளிரச் செய்ய தயாராக இருந்தனர். ஒரு நேரத்தில் ஒரு முன்னணி காணாமல் போனது. கடந்த காலத்தின் எதிரொலி. கலெக்டரின் கைது நிர்மலா பாரட்டுக்கு ஒரு புதிய நோக்கத்தை அளித்தது. ஒவ்வொரு வழக்கும் மூடப்பட்ட நிலையில் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் எதிர்காலத்திற்காக மிகவும் தயாராக இருப்பதாக உணர்ந்தாள். இருப்பினும் அவளுடைய கடந்த காலத்திலிருந்து ஒரு எதிர்பாராத வருகையாளரால் அவள் கண்ட அமைதி சீக்கிரத்தில் சீர்குலைந்தது. ஒரு நாள் மாலை நிர்மலாவும் எமிலியும் வீட்டில் அமைதியான இரவு உணவை அனுபவித்துக் கொண்டிருந்தபோது கதவு மணி அடித்தது. நிர்மலா தன் வீட்டு வாசலில் நிற்பதைக் கண்டு பழைய அறிமுகமானவரை கண்டாள். துப்பறியும் ராஜ் கபூர். அவரது ஆரம்ப நாட்களில் படையில் இருந்த அனுபவமிக்க புலனாய்வாளர். அவர் கவலையுடன் பார்த்தார். நிர்மலா, எனக்கு உங்கள் உதவி தேவை. ராஜ் குரலில் அவசரம். இது நாங்கள் ஒன்றாக வேலை செய்த ஒரு பழைய வழக்கை பற்றியது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த நிர்மலா ராஜை உள்ளே அழைத்தார். எமிலி அவர்கள் பேசுவதற்கு தனியுரிமை கொடுத்து தன்னை மன்னித்துக் கொண்டார். ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் தொடர்ச்சியான கடத்தல்கள் மற்றும் கொலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு குளிர் வழக்கை மறுபரிசீலனை செய்வதாக ராஜ் விளக்கினார். இந்த வழக்கு தீர்க்கப்படாமல் இருந்தது. பல ஆண்டுகளாக புதிய வழிகள் எதுவும் இல்லை இதுவரை. எதையோ கண்டுபிடிச்சேன் நிர்மலா என்றான் ராஜ் ஒரு கோப்பை வெளியே எடுத்தான். கடத்தல்கள் கலைக்கப்பட்டதாக நாங்கள் நினைத்த ஒரு குற்றவியல் அமைப்புடன் தொடர்புபடுத்தும் தகவலை ஒரு சாட்சி முன்வைத்தார். நிர்மலாவின் இதயம் கனத்தது. அவளுக்கு அந்த வழக்கு நன்றாக ஞாபகம் இருந்தது. அவள் ஈடுபட்ட முதல் பெரிய விசாரணைகளில் இதுவும் ஒன்றாகும். மேலும் அதன் தீர்க்கப்படாத தன்மை அவளை எப்போதும் வேட்டையாடியது. என்ன அமைப்பு? அவள் கேட்டாள். பதில் சொல்வதற்குள் ராஜ் தயங்கினான். ஸ்கார்லெட் பாம்புகள். அவை திரும்பி வந்துவிட்டன. மேலும் அவை முன்னெப்போதையும் விட ஆபத்தானவை. ஸ்கார்லெட் பாம்புகள் மனித கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு மோசமான கும்பலாகும். அவர்களின் மிருகத்தனமான தந்திரோபாயங்களும் பிடிப்பதில் இருந்து தப்பிக்கும் திறனும் அவர்களை இப்பகுதியில் மிகவும் அஞ்சும் குழுக்களில் ஒன்றாக ஆக்கியது. அவர்களை பற்றிய எண்ணம் நிர்மலாவின் முதுகுத்தண்டில் குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாங்கள் விசாரணையை மீண்டும் தொடங்க வேண்டும். நிர்மலா கண்களில் உறுதியுடன் கூறினார். அவர்களை மேலும் அப்பாவி உயிர்களை பயமுறுத்த அனுமதிக்க முடியாது. ராஜ் மற்றும் நிர்மலா புதிய ஆதாரங்களை ஆய்வு செய்தனர். மீட்பை கோரும் கும்பலின் முன்னாள் உறுப்பினரான சாட்சி. பாம்புகளின் தற்போதைய நடவடிக்கைகள் மற்றும் மறைவிடங்கள் பற்றிய விரிவான தகவல்களை வழங்கியிருந்தார். இந்த உளவுத்துறை மூலம் அவர்கள் அமைப்புக்கு எதிராக ஒரு குறிப்பிடத்தக்க அடியை தாக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மறுநாள் காலை நிர்மலா தன் குழுவிடம் வழக்கை வழங்கினார். ரேச்சல், ஜேமி மற்றும் மற்றவர்கள் ஸ்கார்லெட் பாம்புகளை ஒருமுறை அகற்றுவதன் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டு அவள் பின்னால் அணிவகுத்து சென்றனர். அந்த கும்பலுக்குள் ஊடுருவி அவர்களை வீழ்த்த கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்க குழு ஒரு திட்டத்தை வகுத்தது. ஜேமி அவர்களின் டிஜிட்டல் தடத்தை கண்காணிக்க அயராது உழைத்தார். அதே நேரத்தில் ரேச்சல் உள்ளூர் சட்ட அமலாக்கத்துடன் ஒருங்கிணைத்து சந்தேகத்திற்குரிய மறைவிடங்களில் கண்காணிப்பை அமைத்தார். அவர்களின் முயற்சிகள் நகரின் புறநகரில் உள்ள ஒரு கிடங்கிற்கு அழைத்துச் சென்றன. இது அறியப்பட்ட பாம்பு கோட்டையாகும். நிர்மலாவும் ராஜும் தலைமறைவாக இருக்க முடிவு செய்தனர். பாம்புகளின் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஆர்வமுள்ள வாங்குபவர்கள் போல் காட்டிக் கொண்டனர். இது ஒரு ஆபத்தான நடவடிக்கை. ஆனால் உள்ளே நுழைந்து முக்கியமான ஆதாரங்களை சேகரிக்க இது அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு. மாறுவேடமிட்டு போலி அடையாளங்களுடன் நிர்மலா மற்றும் ராஜ் ஆகியோர் கிடங்குக்குள் நுழைந்தனர். அப்பகுதியில் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் ரோந்து சென்றதால் பதற்றமான சூழல் நிலவியது. அவர்கள் ஒரு மங்கலான அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு கும்பலின் தலைவர் வைப்பர் என்று அழைக்கப்படும் இரக்கமற்ற மனிதர் அவர்களுக்காக காத்திருந்தார். வைப்பர் அவர்களை சந்தேகத்துடன் பார்த்தார். நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நிர்மலா அமைதி காத்தாள். உங்கள் சேவைகளில் ஆர்வமுள்ள ஒரு தரப்பை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். எங்களுக்கு தேவையானதை நீங்கள் வழங்கலாம் என்று கேள்விப்பட்டோம். தலையசைப்பதற்கு முன் வைப்பர் அவர்களை ஒரு கணம் ஆராய்ந்தார். சரி, ஆனால் வேடிக்கையான வியாபாரம் இல்லை. வெளியாட்களை நாங்கள் நம்ப மாட்டோம்.
வைப்பர் மற்றும் அவரது ஆட்கள் தங்கள் செயல்பாடுகளை பற்றி விவாதித்தபோது. நிர்மலா புத்திசாலித்தனமாக ஒரு மறைக்கப்பட்ட கேமராவை இயக்கினார். எல்லாவற்றையும் கைப்பற்றினார். ராஜ் இதற்கிடையில் தெற்கு நோக்கிச் சென்றால் எதிர்வினையாற்ற தயாராக காவலர்களை கண்காணித்தார். திடீரென்று ஒரு அலாரம் ஒலித்தது. குழப்பம் வெடித்தது. ஒரு அனாமதேய உதவியால் முன்கூட்டியே தூண்டப்பட்ட உள்வரும் போலீஸ் சோதனையை ஜேமியின் கண்காணிப்பு கண்டறிந்தது. தாங்கள் சமரசம் செய்து கொண்டதை பாம்புகள் உணர்ந்தன. ஓடு. துப்பாக்கிச் சூடு நடந்ததால் நிர்மலா ராஜிடம் கத்தினார். அவர்கள் தோட்டாக்களை தடுத்தார்கள் மற்றும் மறைப்பிற்காக துரத்தினார்கள். அவர்களின் கவர் வெடித்தது. குழப்பத்தில் பின் வெளியேறும் வழியாக வைப்பர் தப்பிப்பதை நிர்மலா பார்த்தார். அவனை தொலைக்க விடமாட்டேன் என்று தீர்மானித்தவள். கிடங்கின் பிரமை போன்ற தாழ்வாரங்கள் வழியாக அவனை பின்தொடர்ந்தாள். துரத்தல் அவர்களை கூரைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு வைப்பர் ஹெலிகாப்டர் காத்திருந்தது. அவர் திரும்பி நிர்மலாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். வைப்பர் ஹெலிகாப்டரில் ஏறியதும் நிர்மலா ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது இலக்கை நிலைநிறுத்திக் கொண்டாள். ஒரு துல்லியமான ஷாட் மூலம் அவள் ஹெலிகாப்டரின் என்ஜினை தாக்கினாள். இதனால் அது கசிந்து புகைப்பிடித்தது. விமானி பீதியடைந்து புறப்படுவதை நிறுத்தினார். தோராயமாக மீண்டும் கூரையில் தரையிறங்கினார். இப்போது மூலையில் உள்ள வைப்பர் சரணடைவதில் கைகளை உயர்த்தினார். நிர்மலா ஜாக்கிரதையாக நெருங்கினாள். அவளது ஆயுதம் அவனை பயிற்றுவித்தது. அது முடிந்தது. வைப்பர், நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள். மீண்டும் தலைமையகத்தில் பிடிபட்ட கும்பல் உறுப்பினர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் அவர்களின் தண்டனைகளை உறுதிப்படுத்த போதுமானதாக இருந்தன. ஸ்கார்லெட் பாம்புகளின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. நிர்மலாவும் அவரது குழுவினரும் வெற்றிகரமான அறுவை சிகிச்சையை கொண்டாடியபோது. அவளால் பயணத்தை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. கடந்த காலம் பழைய வழக்குகள் மற்றும் பழக்கமான முகங்களின் வடிவத்தில் மீண்டும் வெளிப்பட்டது. விடாமுயற்சி மற்றும் நீதியின் முக்கியத்துவத்தை அவளுக்கு நினைவூட்டுகிறது. எமிலி நிர்மலாவை தழுவி கொண்டாட்டத்தில் சேர்ந்தாள். நீ செய்தாய், அவள் கிசுகிசுத்தாள். நீங்கள் அவர்களை வீழ்த்தினீர்கள். நிர்மலா சிரித்துக்கொண்டே எமிலியை நெருங்கினாள். நாங்கள் அதை செய்தோம் என்று அவர் தனது அன்புக்குரியவர்கள் மற்றும் அவரது குழுவினரிடமிருந்து பெற்ற ஆதரவையும் வலிமையையும் ஒப்புக்கொண்டார். நகரம் பாதுகாப்பானது. ஆனால் நிர்மலாவுக்கு எப்போதும் அதிக சவால்கள் இருக்கும் என்று தெரியும். ஒவ்வொரு வழக்கிலும், ஒவ்வொரு தலைமையிலும், ஒவ்வொரு தீர்மானத்திலும் அவர் நீதிக்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த காலத்தின் எதிரொலிகள் மௌனமாகிவிட்டன. ஆனால் அவர்கள் பெற்ற பாடங்கள் அவளை முன்னோக்கி வழிநடத்தும். நிர்மலா பாரெட் தனது குழு மற்றும் எமிலியுடன் சேர்ந்து எதிர்காலம் எதற்கும் தயாராக இருந்தார். சத்தியம் மற்றும் நீதியை பின்தொடர்வது இடைவிடாத பயணமாக இருந்தது. ஆனால் அது அவள் பெருமையுடன் மேற்கொண்டது. ஒரு நேரத்தில் ஒரு வழி தவறியது. ஒரு புதிய விடியல். ஸ்கார்லெட் பாம்புகள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டதால் நகரத்தை ஒரு தற்காலிக அமைதியான நிலையில் விட்டு சென்றது. நிர்மலா பாரெட் பல ஆண்டுகளாக தன்னை துன்புறுத்திய வழக்கு தொடர்பான மூட உணர்வை உணர்ந்தார். இருப்பினும் அவள் வேலையின் தன்மையை அறிந்தாள். அதாவது அடிவானத்தில் எப்போதும் மற்றொரு அச்சுறுத்தல் இருந்தது. இந்த நேரத்தில் அச்சுறுத்தல் எதிர்பாராத இடத்திலிருந்து, அவளுடைய சொந்த துறையிலிருந்து வரும். நிர்மலாவுக்கு டைரக்டர் கார்ட்டரிடமிருந்து அழைப்பு வந்தது. ஒரு பிரகாசமான காலை. நிர்மலா, நீங்கள் உடனடியாக என் அலுவலகத்தில் வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது என்று அவர் குரலில் அவசரம் இருந்தது. நிர்மலா கார்ட்டரின் அலுவலகத்திற்கு விரைந்தார். அங்கு அவரும் ரேச்சலும் கல்லறையாக இருப்பதை கண்டார். கார்ட்டர் ஒரு கோப்பை அவளிடம் கொடுத்தார். எங்களுக்கு ஒரு மச்சம் உள்ளது என்று அவர் கூறினார். எப்.பி.ஐ. இல் உள்ள ஒருவர் ஸ்கார்லெட் பாம்புகள் உட்பட குற்றவியல் அமைப்புகளுக்கு தகவல்களை கசிய விடுகிறார். நிர்மலாவின் இதயம் கனத்தது. அவர்களுக்குள் ஒரு துரோகி என்ற எண்ணம் கலங்க வைத்தது. அது யாராக இருக்கலாம் என்று எங்களிடம் ஏதேனும் வழிகள் உள்ளதா? அவள் கேட்டாள். ரேச்சல் தலையசைத்தாள். எங்களிடம் சில சந்தேக நபர்கள் உள்ளனர். ஆனால் இன்னும் உறுதியான எதுவும் இல்லை. இதை நாம் நுணுக்கமாக கையாள வேண்டும். நாம் அவர்களிடம் இருப்பதை மச்சம் உணர்ந்தால் அவர்கள் மறைந்து போகலாம் அல்லது இன்னும் அதிக சேதத்தை ஏற்படுத்தலாம். நிர்மலா ஒப்புக்கொண்டாள். நாங்கள் ஒரு ரகசிய உள்ளக விசாரணையை நடத்த வேண்டும். நாங்கள் முழுமையாக நம்புபவர்கள் மட்டுமே சம்பந்தப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். விசாரணை அமைதியாக தொடங்கியது. நிர்மலா, ரேச்சல் மற்றும் ஜேமி உள்தொடர்புகள், நிதி பதிவுகள் மற்றும் பணியாளர் கோப்புகளை மதிப்பாய்வு செய்தனர். மச்சம் யார் என்பதை குறிக்கும் ஏதேனும் முரண்பாடுகள் அல்லது வடிவங்களை அவர்கள் தேடினார்கள்.
அவர்கள் ஆழமாக ஆராய்ந்தபோது கசிவுகள் கவனமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். இது மச்சம் மிகவும் திறமையானது மற்றும் எச்சரிக்கையானது என்பதை தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் மாலை நிர்மலா தனது அலுவலகத்தில் ஆவணங்களை ஊற்றிக் கொண்டிருந்தபோது ஜேமி உள்ளே விரைந்தாள். நான் எதையாவது கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன் என்று நிர்மலாவிடம் மறைகுறியாக்கப்பட்ட செய்திகளின் தொடர்களை காட்டினாள். சில ஏஜெண்டுகள் மட்டுமே அணுகக்கூடிய பாதுகாப்பான சேனலை பயன்படுத்தி இந்த செய்திகள் அனுப்பப்பட்டன. ஏஜெண்டுகளின் அட்டவணைகளுடன் நேர முத்திரைகளை குறுக்கு குறிப்பெடுத்து பார்த்தேன். நிர்மலா தரவுகளை ஆய்வு செய்தார். சந்தேக நபர்களின் பட்டியலை குறைத்து ஒரு சில முகவர்கள் மட்டுமே பணியில் இருந்த காலங்களில் செய்திகள் அனுப்பப்பட்டன. ஒரு பெயர் தனித்து நின்றது. ஏஜென்ட் பீட்டர் லாசன், ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக பணியகத்துடன் இருந்த ஒரு அனுபவமிக்க முகவர். பீட்டர், நிர்மலா சொன்னாள், அவள் குரலில் அவநம்பிக்கை. அவர் எங்கள் மிகவும் நம்பகமான முகவர்களில் ஒருவர். ஜேமி தலையசைத்தார். எனக்கு தெரியும். ஆனால் ஆதாரங்கள் அவரை சுட்டிக்காட்டுகின்றன. நாம் கவனமாக தொடர வேண்டும். நிர்மலாவும் ரேச்சலும் தங்கள் சந்தேகத்தை உறுதிப்படுத்த ஒரு திட்டத்தை வகுத்தனர். அவர்கள் ஒரு ஸ்டிங் ஆபரேஷனை அமைத்து அதே பாதுகாப்பான சேனல் மூலம் தவறான தகவல்களை அளித்து லாசனின் செயல்களை கண்காணித்தனர். அவர் தூண்டில் எடுத்தால் அவர்களிடம் ஆதாரம் இருக்கும். ஆபரேஷன் சுமூகமாக நடந்தது. லாசன் தூண்டில் எடுத்து தவறான தகவலை வெளிநாட்டவருக்கு அனுப்ப முயன்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார். நிர்மலா மற்றும் அவரது குழுவினர் அங்கு சென்று அவரை கைது செய்தனர். விசாரணை அறையில் லாசன் முதலில் பேச மறுத்துவிட்டார். ஆனால் பல மணி நேர விசாரணைக்கு பிறகு அவர் இறுதியாக உடைந்துவிட்டார். பணத்துக்காக இதைச் செய்தேன் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அவர்கள் எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்கினர். அது இந்த நிலைக்கு வரும் என்று நான் நினைக்கவில்லை. துரோகம் ஆழமாக வாட்டியது. நிர்மலா எப்பொழுதும் தனது அணியின் ஒருமைப்பாட்டை குறித்து பெருமைப்பட்டுக் கொண்டார். மேலும் அவர்களில் ஒருவர் தங்களுக்கு எதிராக திரும்பியதை கண்டறிவது விழுங்குவதற்கு கடினமான மாத்திரையாக இருந்தது. ஆனால் லாசன் காவலில் இருப்பதால் அவர்கள் சேதத்தை சரிசெய்து மேலும் கசிவுகளை தடுக்கலாம். அடுத்த வாரங்களில் FBI அதன் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடுமையாக்கியது மற்றும் வேறு எந்த உளவாளிகளும் நிழலில் பதுங்கியிருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த அதன் செயல்பாடுகளை முழுமையாக மதிப்பாய்வு செய்தது. நிர்மலா குழுவினர் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கவும் நீதிக்கான தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் அயராது உழைத்தனர். ஒரு மாலை சூரியன் நகரத்தின் மீது மறைந்தபோது நிர்மலாவும் எமிலியும் தங்கள் பால்கனியில் அமர்ந்து ஒரு கணம் அமைதியை அனுபவித்தனர். தேநீரை பருகிக்கொண்டே நிர்மலா, சில மாதங்களாய் இருந்தது. ஆனால் நாங்கள் இறுதியாக ஒரு மூலையை திருப்புவது போல் உணர்கிறேன். நிர்மலாவின் கையை பிடித்துக் கொண்டு எமிலி சிரித்தாள். நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள். இன்னும் நீங்கள் தொடர்ந்து செல்கிறீர்கள். நான் உங்களைப் பற்றி பெருமைப்படுகிறேன். நிர்மலா எமிலியின் கையை அழுத்தினாள். நீ இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியாது. இவை அனைத்திலும் நீதான் என் கல்லாக இருந்தாய். அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்க நகரின் விளக்குகள் அவர்களுக்கு கீழே மின்னும். நிர்மலா ஒரு புதிய நம்பிக்கையை உணர்ந்தாள். அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் தனி நபர்களாகவும் ஒரு குழுவாகவும் அவர்களை பலப்படுத்தியது. எதிர்கொள்வதற்கு எப்போதும் புதிய அச்சுறுத்தல்கள் இருக்கும். அதே வேளையில் நிர்மலா அவர்கள் அவற்றை ஒன்றாக எதிர்கொள்வார்கள் என்று அறிந்திருந்தார். ஒரு புதிய நாளின் விடியலுடன் நிர்மலா பாரெட் அடுத்து வருவதற்கு தயாராக இருந்தார். உண்மையையும் நீதியையும் தேடுவது முடிவில்லாத பயணமாக இருந்தது. ஆனால் அந்த பாதையில் நடக்க அவள் தயாராக இருந்தாள். ஒரு நேரத்தில் ஒரு வழி தவறியது. ஒவ்வொரு அடியும் அவளை பாதுகாப்பான நியாயமான உலகத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்ததை அறிந்தாள். வஞ்சகத்தின் நிழல்கள். FBI இல் உள்ள மச்சம் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட நிலையில் நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினர் எச்சரிக்கையான நம்பிக்கையை உணர்ந்தனர். இருப்பினும் அமைதி குறுகிய காலமாக இருந்தது. பீட்டர் லாசன் கசிந்த தகவலை நிர்மலா ஆழமாக தோண்டியபோது ஒரு புதிய மற்றும் மர்மமான எதிரி சம்பந்தப்பட்ட ஒரு நயவஞ்சகமான சதியின் தடயங்களை அவர் கண்டுபிடித்தார். ஒரு இரவு தாமதமாக நிர்மலா தனது அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஜேமி வெடித்துச் சிதறினாள். அவள் முகத்தில் அவசரம். நிர்மலா, நீ இதை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவணத்தை கொடுத்தாள். நகரம் முழுவதும் உள்ள முக்கியமான உள்கட்டமைப்புகள் மீதான ஒருங்கிணைந்த சைபர் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதை குறிக்கும் உளவுத்துறை அறிக்கைகள் ஆவணத்தில் உள்ளன. இந்த தாக்குதல்கள் மின் கட்டங்கள், நிதி அமைப்புகள் மற்றும் பொது போக்குவரத்தை கூட சீர்குலைத்துள்ளன. நுட்பமும் அளவும் நன்கு நிதியளிக்கப்பட்ட மற்றும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவை பரிந்துரைத்தது.
இது தற்செயலாக இருக்க முடியாது. நிர்மலா முணுமுணுத்தாள். இது மிகவும் ஒருங்கிணைப்பு. யாரோ சரங்களை இழுக்கிறார்கள். ரேச்சல் அவர்களுடன் சேர்ந்தார். அவளுடைய வெளிப்பாடு தீவிரமானது. நானும் இதை பற்றி ஆராய்ந்து வருகிறேன். சைபர் தாக்குதல்கள் நாங்கள் பாதுகாப்பானவை என்று நினைத்த அமைப்புகளை குறிவைக்கிறது. இதற்கு பின்னால் இருப்பவர்கள் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் வளங்களை அணுகலாம். நிர்மலா தலையசைத்தாள். யார் பொறுப்பாளிகள் மற்றும் அவர்களின் இறுதி ஆட்டம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். தாக்குதல்களின் மூலத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் தொடங்குவோம். ஹேக்கர்கள் விட்டுச் சென்ற டிஜிட்டல் கைரேகைகளை கண்காணிக்க ஜேமி அயராது உழைத்தார். பல்வேறு உலகளாவிய பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பதாக வதந்தி பரப்பப்பட்ட சைபர் கிரைம் சிண்டிகேட் தி ரெவனன்ட் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு நிழல் குழுவிற்கு இந்த பாதை அவர்களை அழைத்துச் சென்றது. ரெவனன்ட் அவர்கள் அனாமதேயமாக இருப்பதற்காக அறியப்பட்டார். இருண்ட வலை சேனல்கள் மற்றும் அதிநவீன குறியாக்கத்தை பயன்படுத்தி அவர்களின் தடங்களை மறைக்கிறார்கள். விசாரணை முன்னேறிய நிலையில் நிர்மலாவின் தனிப்பட்ட போனுக்கு ஒரு ரகசிய செய்தி வந்தது. இது ஒரு அனாமதேய உதவிக்குறிப்பாக இருந்தது. அவள் தனது வாழ்க்கையையும் அவளுடைய அன்புக்குரியவர்களின் வாழ்க்கையையும் மதிப்பதாக இருந்தால் பின்வாங்கும்படி அவளை எச்சரித்தது. இந்த செய்தியில் எமிலியின் தினசரி பழக்கம் உட்பட உள் அறிவு உள்ள ஒருவர் மட்டுமே அறியக்கூடிய விவரங்கள் இருந்தன. நிர்மலாவின் ரத்தம் குளிர்ந்தது. அச்சுறுத்தல் உண்மையானது மற்றும் தனிப்பட்டது. அவளால் அதை புறக்கணிக்க முடியாது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவளால் பயம் அவளது செயல்களை ஆணையிட அனுமதிக்க முடியவில்லை. நாங்கள் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று மாலையில் எமிலியிடம் அவள் குரல் உறுதியான ஆனால் கவலையுடன் கூறினார். இது தீவிரமானது. நிலைமையின் தீவிரத்தை புரிந்துகொண்டு எமிலி தலையசைத்தாள். இதை நாம் ஒன்றாகச் சமாளிப்போம் என்று அவள் சொன்னாள். நிர்மலாவின் தீர்மானத்திற்கு பொருந்தினாள். அவர்களுக்கு அச்சுறுத்தல் வருவதால் நிர்மலாவும் அவரது குழுவினரும் தங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்தினர். அவர்கள் இணைய பாதுகாப்பு நிபுணர்கள் மற்றும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகளுடன் இணைந்து தி ரெவனன்ட் பற்றிய கூடுதல் தகவல்களை சேகரிக்கின்றனர். தி ரெவனன்ட்டின் முக்கிய செயல்பாட்டாளர்களில் ஒருவராக நம்பப்படும் ஸ்பெக்டர் என்ற அறியப்பட்ட ஹேக்கருடன் இணைக்கப்பட்ட தொடர்ச்சியான ஐபி முகவரியை ஜேமி கண்டறிந்தபோது இந்த முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த ஈயத்தை பயன்படுத்தி அவர்கள் ஸ்பெக்டரை நகரின் புறநகரில் கைவிடப்பட்ட தொழிற்சாலைக்கு கண்காணித்தனர். தி ரெவனன்ட்டின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களைப் பற்றிய தகவல்களை சேகரிக்க ஸ்பெக்டரை உயிருடன் பிடிப்பதன் முக்கியத்துவத்தை அறிந்த நிர்மலா இந்த நடவடிக்கையை தனிப்பட்ட முறையில் வழிநடத்த முடிவு செய்தார். குழு இரவு மறைவின் கீழ் தொழிற்சாலையைச் சுற்றி நகர்ந்தது. நிர்மலா மற்றும் ரேச்சல் ஆகியோர் நுழைவு குழுவை வழிநடத்தினர். ஜேமி ஒரு மொபைல் கட்டளை பிரிவில் இருந்து செயல்பாட்டை ஒருங்கிணைத்தார். அவர்கள் கட்டிடத்தை உடைத்தபோது ஆயுதமேந்திய காவலர்களின் எதிர்ப்பை எதிர்கொண்டனர். ஒரு துப்பாக்கிச் சண்டை நடந்தது. ஆனால் முகவர்களின் பயிற்சி மற்றும் ஒருங்கிணைப்பு அவர்களுக்கு மேல் கையை அளித்தது. நிர்மலாவும் ரேச்சலும் முன்னோக்கி தள்ளினார்கள். மங்கலான வெளிச்சமுள்ள தாழ்வாரங்கள் வழியாக அவர்கள் கணினி உபகரணங்கள் நிரப்பப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு அறையை அடையும் வரை செல்லவும். அங்கு ஸ்பெக்டர் ஒரு விசைப்பலகையின் மேல் குந்தியபடி வெறித்தனமாக தரவை அழிக்க முயற்சிப்பதை கண்டனர். கணினியை விட்டு விலகு. நிர்மலா கட்டளையிட்டார். அவரது ஆயுதம் ஸ்பெக்டரில் பயிற்சி பெற்றது. ஸ்பெக்டர் தயங்கினார். பின்னர் சரணடைய தனது கைகளை உயர்த்தினார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று அவர் குரலில் ஒரு சாயல் இருந்தது. மீண்டும் தலைமையகத்தில் ஸ்பெக்டர் விசாரிக்கப்பட்டார். ஆனால் அவர் இறுக்கமாகவே இருந்தார். ஜேமி அவர்கள் தொழிற்சாலையில் இருந்து மீட்டெடுத்த தரவுகளை டிகிரிப்ட் செய்யத் தொடங்கியபோதுதான் தி ரெவனன்ட்டின் திட்டங்களின் முழு அளவையும் உணர்ந்தனர். அவர்கள் நகரின் நிதி மாவட்டத்தில் ஒரு பெரிய சைபர் தாக்குதலை திட்டமிடுகிறார்கள். ஜேமி விளக்கினார். வெற்றி பெற்றால் அது பில்லியன் கணக்கான சேதங்களை ஏற்படுத்தும் மற்றும் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும். நிர்மலாவின் இதயம் படபடத்தது. எங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது? 48 மணி நேரம். ஜேமி பதிலளித்தார். ஒருவேளை குறைவாக இருக்கலாம். வரவிருக்கும் தாக்குதலை முறியடிக்க 24 மணி நேரமும் உழைத்த குழு நடவடிக்கையில் இறங்கியது. அவர்கள் சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பாதுகாப்பை வலுப்படுத்தவும். வரவிருக்கும் வேலைநிறுத்தத்தின் அறிகுறிகளை கண்காணிக்கவும் செய்தனர். காலக்கெடு நெருங்கியதால் பதற்றம் அதிகமாக இருந்தது. தி ரெவனன்ட்டின் மீதமுள்ள உறுப்பினர்களை கண்காணிக்கவும் நடுநிலைப்படுத்தவும் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை நிர்மலா வழிநடத்தினார்.
ஸ்பெக்டரின் கோப்புகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இன்டெல்லை பயன்படுத்தி அவர்கள் பல மறைவிடங்களை கண்டறிந்து ஒரே நேரத்தில் சோதனைகளை நடத்தினர். கடைசி மணிநேரங்களில் நகரின் நிதி வலையமைப்பை மீறும் முயற்சியை ஜேமி கண்டறிந்தார். தி ரெவனன்ட்டின் ஆபரேட்டர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த ஒரு உயரமான கட்டிடத்தின் மையத்தை குழு கண்டறிந்தது. நிர்மலா மற்றும் ரேச்சல் ஆகியோர் தாக்குதலுக்கு தலைமை தாங்கினர். கட்டிடத்தை முற்றுகையிட்டனர் மற்றும் சைபர் குற்றவாளிகளுடன் பதட்டமான மோதலில் ஈடுபட்டனர். நேரத்திற்கு எதிரான பந்தயத்தில் தாக்குதலை தொடங்கவிருந்த போதே அவர்கள் அதை முடக்கினர். செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் நகரம் ஒரு பேரழிவு நிகழ்விலிருந்து காப்பாற்றப்பட்டது. களைப்பாக இருந்தாலும் நிம்மதியாக நிர்மலாவும் அவரது குழுவினரும் தலைமையகத்திற்கு திரும்பினர். நெருக்கடி தவிர்க்கப்பட்டது. ஆனால் சைபர் கிரைமுக்கு எதிரான போராட்டம் வெகு தொலைவில் உள்ளது. அவர்கள் விவரிக்கையில் இயக்குனர் கார்ட்டர் அவர்களின் முயற்சிகளை பாராட்டினார். நீங்கள் சிறப்பான பணிகளை செய்துள்ளீர்கள் என்று அவர் கூறினார். ஆனால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். ரெவனன்ட் கீழே இருக்கலாம் ஆனால் அவர்கள் வெளியேறவில்லை. நிர்மலா அவன் வார்த்தைகளின் தீவிரத்தை புரிந்து கொண்டு தலையசைத்தாள். ஏமாற்றுதல் மற்றும் சைபர் கிரைம் ஆகியவற்றிற்கு எதிரான போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவர்கள் அச்சுறுத்தல்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும். அன்று மாலை அவளும் எமிலியும் வீட்டிற்கு நடந்து சென்றபோது நிர்மலா கடந்த சில நாட்களில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தாள். சவால்கள் மிகப்பெரியதாக இருந்தன. ஆனால் அவர்கள் அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொண்டு பலமாக வெளிப்பட்டனர். நாங்கள் வெகு தூரம் வந்துவிட்டோம். எமிலி அமைதியை கலைத்தாள். எதுவாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து செல்வோம். நிர்மலா சிரித்தாள். ஒரு புதிய நோக்கத்தை உணர்ந்தாள். முன்னோக்கி செல்லும் பாதை நிச்சயமற்றது. ஆனால் அவள் பக்கத்தில் எமிலியும் அவளுக்கு பின்னால் அவளது குழுவும் இருந்ததால் அவள் அடுத்து வரும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தாள். நீதியை பின்தொடர்வது ஒரு இடைவிடாத பயணமாக இருந்தது. ஆனால் நிர்மலா பாரெட் ஒரு சிறந்த பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான உறுதிமொழியால் உந்தப்பட்ட ஒரு பயணமாக இருந்தது. ஒரு நேரத்தில் காணாமல் போன ஒரு ஈயம். அவள் நிழலில் ஒரு ஒளியை பிரகாசிப்பாள். உண்மையை வெளிப்படுத்துவாள் மற்றும் தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றுவாள். இறுதி கவுண்டவுன். தி ரெவனன்ட் வெற்றிகரமான தரமிறக்கப்பட்டது மற்றும் ஒரு பெரிய சைபர் தாக்குதலை தடுத்தது. நிர்மலா பாரெட் மற்றும் அவரது குழுவினருக்கு ஒரு சாதனை உணர்வை கொண்டு வந்தது. இருப்பினும் இது ஒரு தற்காலிக நிவாரணம் மட்டுமே என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்களின் நீண்டகால புதிரின் இறுதி பகுதி இன்னும் காணவில்லை. கட்டிடக் கலைஞர் நகரத்தை பாதித்த பல குற்றச் செயல்களுக்கு மூளையாக செயல்பட்டவர். முறியடிக்கப்பட்ட சைபர் தாக்குதலை தொடர்ந்து சில வாரங்களில் கட்டிடக் கலைஞரின் நகர்வுகள் குறித்து உளவுத்துறை அறிக்கைகள் வெளிவரத் தொடங்கின. மழுப்பலான குற்றவாளி நிலத்தடிக்கு சென்றுவிட்டார். ஆனால் ஒரு பெரிய திட்டத்தின் கிசுகிசுக்கள் தகவலறிந்தவர்கள் மற்றும் பாதாள உலக தொடர்புகள் மத்தியில் பரவத் தொடங்கியது. நிர்மலாவும் அவரது குழுவினரும் தங்கள் எதிரி ஏதோ பெரிய திட்டம் தீட்டுகிறார் என்பதை அறிந்து உஷாராக இருந்தனர். ஒரு நாள் மதியம் நிர்மலாவுக்கு டைரக்டர் கார்ட்டரிடமிருந்து அழைப்பு வந்தது. கட்டிடக் கலைஞர் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதை குறிக்கும் தகவல் தொடர்புகளை நாங்கள் இடைமறித்துள்ளோம் என்று அவர் கூறினார். அவரை பிடிக்க எங்களுக்கு ஒரு குறுகிய ஜன்னல் உள்ளது. நிர்மலாவின் இதயம் துடித்தது. அவர்கள் எதிர்பார்த்த தருணம் இது. அவர் எங்கே? அவள் கேட்டாள். நகரின் புறநகரில் உள்ள ஒரு தனியார் விமான ஓடுதளத்தின் ஆயங்களை கார்ட்டர் வழங்கினார். அவர் இன்றிரவு புறப்படுவார். நாம் வேகமாக செல்ல வேண்டும். நிர்மலா வேகமாக தன் குழுவை கூட்டினாள். ரேச்சல், ஜேமி மற்றும் மற்றவர்கள் தயாராக இருந்தனர். அவர்களின் உறுதிப்பாடு தெளிவாக தெரிந்தது. கட்டிடக் கலைஞரை இப்போது தங்கள் விரல்களால் நழுவ விட அவர்கள் வெகு தூரம் வந்துவிட்டனர். இரவு விழும்போது அவர்கள் விமான ஓடுபாதையைச் சுற்றி நிலைக்கு நகர்ந்தனர். அவர்கள் வேலைநிறுத்தம் செய்வதற்கான சிக்னலுக்காக காத்திருந்தபோது காற்று பதற்றத்துடன் அடர்த்தியாக இருந்தது. நிர்மலாவின் எண்ணங்கள் சுருக்கமாக எமிலியை நோக்கி நகர்ந்தன. அவள் எப்போதும் வலிமை மற்றும் ஆதரவாக இருந்தாள். இந்த அறுவை சிகிச்சை ஆபத்தானது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் கட்டிடக் கலைஞரின் பயங்கர ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவருவது அவசியம். கருப்பு சபலின் கான்வாய் விமான ஓடுதளத்தை நெருங்கியது. நிர்மலா வெளியேறும் நபர்களில் கட்டிடக் கலைஞரை அடையாளம் கண்டுகொண்டார். அவர் பலத்த ஆயுதம் ஏந்திய காவலர்களால் சூழப்பட்டார். அவர் சந்தித்த பல பின்னடைவுகள் இருந்தபோதிலும் அவரது நம்பிக்கை அசைக்கப்படவில்லை. எல்லோரும் தயாரா? நிர்மலா தன் காம்ஸில் கிசுகிசுத்தாள். தயார். ரேச்சலும் ஜேமியும் ஒரே குரலில் பதிலளித்தனர். ஆர்கிடெக்ட் ஜெட் விமானத்தை நெருங்கியதும் நிர்மலா சிக்னல் கொடுத்தாள். இப்போது
கான்வாய்வை சூழ்ந்து கொண்டு குழு வேகமாக நகர்ந்தது. கட்டிடக் கலைஞரின் காவலர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் கடுமையான துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. நிர்மலாவும் ரேச்சலும் தங்கள் பயிற்சியையும் ஒருங்கிணைப்பையும் பயன்படுத்தி எதிரிகளை விரட்டியடித்தனர். ஜேமி ஒரு வாண்டேஜ் பாயிண்டில் இருந்து முக்கியமான கவர் தீயை வழங்கினார். காவலர்களை துல்லியமாக வெளியேற்றினார். நிர்மலாவும் ரேச்சலும் முன்னோக்கி தள்ளப்பட்டதால் குழப்பம் தீவிரமடைந்தது. தீ ஆர்கிடெக்ட் தூரத்தை மூடியது. என்னை மறைத்துக் கொள்ளுங்கள். நிர்மலா ரேச்சலிடம் கத்தினாள். அவள் இப்போது ஜெட் விமானத்தில் ஏற முயன்று கொண்டிருந்த கட்டிடக் கலைஞரை நோக்கி இறுதி கோடு போட்டாள். அட்ரினலின் அதிகரிப்புடன் நிர்மலா அவனை ஒரு வேகமான இயக்கத்தில் நிராயுதபாணியாக்கி தரையில் சமாளித்தாள். லேசாக மூச்சிரைக்க முடிந்தது என்றாள். நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள். கட்டிடக் கலைஞர் ஏளனம் செய்தார் ஆனால் எதிர்க்கவில்லை. நீங்கள் வெற்றி பெற்றதாக நினைக்கிறீர்களா டிடெக்டிவ் பாரெட். அவர் கேலி செய்தார். இது வெகு தொலைவில் உள்ளது. மீண்டும் தலைமையகத்தில் கட்டிடக் கலைஞர் உயர் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டார். அணி சோர்வாக இருந்தது ஆனால் உற்சாகமாக இருந்தது. மிகவும் வேதனையையும் அழிவையும் ஏற்படுத்திய மழுப்பலான குற்றவாளியை அவர்கள் இறுதியாக பிடித்தனர். நிர்மலா மற்றும் அவரது குழுவினர் விவரித்தபடி இயக்குனர் கார்ட்டர் அவர்களிடம் பேசினார். நீங்கள் ஒரு அசாதாரண வேலையை செய்துள்ளீர்கள். நகரம் உங்களுக்கு ஒரு பெரிய கடன்பட்டிருக்கிறது. நிர்மலா தலையசைத்து பாராட்டை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர்களின் வேலை இன்னும் முழுமையடையவில்லை. நாங்கள் அவரை விசாரிக்க வேண்டும். மீதமுள்ள அச்சுறுத்தல்கள் ஏதேனும் உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். விசாரணை அறையில் நிர்மலா கட்டிடக் கலைஞரை எதிர்கொண்டார். அவருடைய திமிர் இன்னும் தெளிவாக தெரிகிறது. ஏன். அவள் குரல் நிலையானது என்று கேட்டாள். ஏன் இவ்வளவு குழப்பம் மற்றும் துன்பம். கட்டிடக் கலைஞர் குளிர்ச்சியாகச் சிரித்தார். பவர் டிடெக்டிவ். இது எப்போதும் சக்தியை பற்றியது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நிர்மலா முன்னோக்கி சாய்ந்தாள். அவள் பார்வை மாறவில்லை. நீங்கள் நினைப்பதை விட எனக்கு புரிகிறது. இப்போது உங்கள் பயங்கர ஆட்சி முடிந்துவிட்டது. அடுத்த வாரங்களில் கட்டிடக் கலைஞர் தனது நெட்வொர்க் மற்றும் திட்டங்களைப் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை வழங்கினார். இது பல உயர்நிலை கூட்டாளிகளை கைப்பற்ற வழிவகுத்தது. ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல் நடுநிலையானது என்பதை அறிந்த நகரம் எளிதாக சுவாசிக்கத் தொடங்கியது. ஒரு மாலை நிர்மலாவும் எமிலியும் தங்கள் பால்கனியில் அமர்ந்திருக்க. கீழே நகர விளக்குகள் மின்ன. எமிலி அவள் பக்கம் திரும்பினாள். நீதான் செய்தாய் நிர்மலா. அவனை வீழ்த்தினாய். ஆழ்ந்த அமைதியை உணர்ந்த நிர்மலா சிரித்தாள். நாங்கள் அதை செய்தோம் என்று அவர் சரிசெய்தார். தனது குழு மற்றும் அன்புக்குரியவர்களின் அசைக்க முடியாத ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார். கம்பிகளுக்கு பின்னால் உள்ள கட்டிடக் கலைஞர் மற்றும் அவரது நெட்வொர்க் அகற்றப்பட்டதால் நிர்மலாவுக்கு எப்போதும் புதிய சவால்கள் இருக்கும் என்று தெரியும். ஆனால் இப்போதைக்கு அவள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வெற்றியை நேசிப்பதன் மூலம் ஒரு கணம் ஓய்வு எடுத்துக் கொண்டாள். நீதியை தேடுவது முடிவில்லாத பயணம். ஆனால் நிர்மலா பாரெட் அடுத்து என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். ஒவ்வொரு வழக்கும் முடிக்கப்பட்டு ஒவ்வொரு குற்றவாளியும் பிடிபட்டபோது நகரத்தையும் அவர் நேசித்த மக்களையும் பாதுகாப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஒரு நேரத்தில் காணாமல் போன ஒரு முன்னணி. இருண்ட மூலைகளில் அவள் தொடர்ந்து ஒளியை பிரகாசிப்பாள். நீதி வெற்றி பெறுவதை உறுதி செய்தாள்.